ஜெபம் கர்த்தருக்கு பிரியம். किसकी प्रार्थना परमेश्वर प्रसन्न करता है? நீதிமொழிகள் 15:8 Proverbs 15:8 पसंद करता है. पसंद करता है. नीति वचन 15:8 செம்மையாருடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். सीधे लोगों की प्रार्थना वो पसंद करता है. துன்மார்க்கருடைய பலி அவருக்கு அருவருப்பா இருக்குது. दुष्ट की बलि वो घृणित करता है. பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். पापियों के लिए परमेश्वर कान नहीं लगाता. செம்மையாருடைய ஜெபம் அவருக்கு ரொம்ப இஷ்டம். सीधे लोगों की प्रार्थना को बहुत पसंद करता है. யோவான் 9:31 இல்ல ஜான் 9:31 யோவான் 9:31 இல்ல யோहन्ना 9:31 में देखते हैं பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை என்று நமக்கு தெரியும். पापियों के लिए परमेश्वर कान नहीं लगाता ये हम जानते நாம் हैं. அறிந்திருக்கிறோம். हम जानते हैं. ஒரு தேவ பக்தி உள்ளவனாய் இருந்து यदि कोई அவருக்கு பிரியமானது செய்யும் பொழுது கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பாரா? यदि परमेश्वर की भक्तिमान रहकर वो परमेश्वर की ओर पुकारे तो वो उसके लिए कान लगाता है. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. प्रेरित 8वें अध्याय में हम घटना को देखते அந்த हैं. சமாரியா பட்டணத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாயவித்தக்காரர் இருக்கிறார். उस समारिया शहर में बड़ा एक जादू करने वाला है. அவன் பேர் சீமோன். उसका नाम शिमोन है. எல்லாரும் சொன்னாங்க நான் தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான். सबने कहा यही परमेश्वर का बड़ा शक्ति है. பெரிய சக்தி இவன். सबसे बड़ा शक्ति यही है. நிறைய அற்புத அடையாளம் செஞ்சார். क्योंकि बहुत सारे चमत्कार चिन्ह उसने அங்க किए. ஒரு வாலிபன் பிலிப்பு வருகிறார். लेकिन वहां पर एक जवान फिलिप्पु आता அவர் है. வந்து சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். वो आकर सुसमाचार बताता है. அவர் மூலமா பெரிய அடையாளம் நடக்குது. उसके द्वारा बड़े चमत्कार होते हैं. பெரிய சக்தின்னு சொல்லப்பட்டவன் பிலிப்பை பார்த்து பிரமிக்கிறான். बड़ा जादूगर कहने वाला फिलिप को देखकर और अचंभित होता है. அவரும் மனம் திரும்பினார், ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார். वो भी मन फिरा, बपतिस्मा पा लिया. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எருசலேமில் இருந்து அப்போஸ்தலனாகிய பேதுருவும் யோவானும் வருகிறாங்க. लेकिन उसके कुछ दिन बाद यरूशलेम से प्रेरित पौलुस और யோहन्ना आते हैं. இதுவரைக்கும் சுவிசேஷ கூட்டம் நடந்தது. अब तक सुसमाचार की सभा ஆனா चलती இன்றைக்கு थी. ஒரு அபிஷேக கூட்டம் நடக்குது. लेकिन अब एक अभिषेक की आराधना हो அந்த रही அபிஷேக है. கூட்டத்துல என்ன நடக்குது? ये अभिषेक की सभा में क्या हो रही है? பேதுரு யோவான் யார் மேல கையை வைக்கணும் அவங்க மேல அபிஷேகம் இறங்க வருது. पतरस और யோहन्ना जिस जिसके ऊपर हाथ रखते हैं वहां पर अभिषेक இத उतर कर பார்த்த आती है. சீமோனுக்கு ஆச்சரியம், பெரிய சந்தோஷம். इसे देखते सिमोन के लिए बड़ा अचंभित और आश्चर्य हुआ. உடனே அவன் சொல்றான், तुरंत ये कहता है ஐயா இந்த வரம் எனக்கு வேணும். भैया ये वरदान मुझे भी चाहिए. मैं बोलते समय बाइबल मत देखो, बाद में वचन बताऊंगा, तभी आपको समझ में मैं क्या कहता समझ में आएगा. நான் செய்தி கொடுக்கும்போது நீங்க பைபிளை பார்க்காதங்க, வசனம் சொல்லுங்க மட்டும் வசனத்தை मैं பாருங்க. संदेश देते समय बाइबल मत देखिएगा, वचन जब कहूंगा तब आप देख सकते हैं. இவருக்கு ஒரே ஆசை. इसकी बड़ी चाहत है. அன்றைக்கு மோசேக்கு இதே ஆசை தான் இருந்தது. मूसा का भी यही चाहता उन दिनों में. என்னாக 11:29 நம்பர்ஸ் 11:29 என்ன 11:29 गिनती 11:29 में देखते हैं. இந்த 70 மேல மட்டும் அபிஷேகம் இறங்க கூடாது. ये 70 लोगों के ऊपर केवल अभिषेक नहीं उतरना है. கர்த்தருடைய ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசன வரத்தை பெறணும். परमेश्वर के सारे लोग भविष्यवाणी के वरदान पाना है. அதுக்கு கர்த்தர் தம்முடைய ஆவியை எல்லாரும் மேல வைக்கணும். उसलिए परमेश्वर अपने आत्मा को हर एक के ऊपर அது रखना है. மோசே என்ற தேவனுடைய தாசனுடைய ஆசை. वो मूसा परमेश्वर के दास की आशा எல்லாரும் थी. அபிஷேகம் பெறணும். सारे लोग अभिषेक पाना है. சிம்சோனுக்கு அதே ஆசை தான். ये शिमोन के लिए भी यही आशा है. நான் இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளணும். मैं इस वरदान को पा लेना நான் है. யார் மேலெல்லாம் கை வைப்பேனோ मैं அவங்க எல்லாம் அபிஷேகம் பெறணும். मैं जिसके ऊपर हाथ रखूं वो अभिषेक को पाना है. நல்ல ஆசை தான். अच्छी आशा है. ஆனா அப்ரோச் தான் ஒரு ரிப்ரோச் ஆயிடுது. लेकिन जो तरीका था उसे अपनाने का वो गलत கேட்கிற था. விதம் வித்தியாசம். जो मांगने वाला तरीका गलत था. கட்டுக்கட்டா ரூபாய் கொண்டு வந்தாரு. बड़े गड्डी गड्डी में पैसा लाया. அதை கொண்டு வந்து பேதுருட்ட கொடுத்தாரு. उसे लाकर पतरस के पास दिया. இந்த பணத்தை வச்சுக்கிடுங்க, ये पैसा आप रख लो, இந்த வரத்தை மாத்தனுக்கு தாங்க. केवल ये वरदान को मुझे दे दो. பேதுரு சொல்லுகிறார், पतरस ने कहा தேவனுடைய வரத்தை பணத்தினால் சம்பாதிக்கணும்னு நினைச்சியா? परमेश्वर के वरदान को तो पैसे से कमाने के लिए सोचा. உன் பணம் உன்னோடு நாசமாகட்டும். तेरा पैसा तेरे साथ नाश हो जाए. அப்புறம் சொல்லுகிறார், फिर कहता है, 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் ஆக்ட்ஸ் 8:21 அப்போஸ்தலர் 8:21 उसके बाद प्रेरित 8:21 में कहता है உன்னுடைய இருதயம் तेरा हृदय தேவனுக்குமாக செம்மையா இல்ல. परमेश्वर के सामने सीधा नहीं है. உன் ஜெபம் நல்ல ஜெபம் தான், तेरा प्रार्थना अच्छा प्रार्थना ஆனா है, இருதயம் சரியில்லையே. लेकिन हृदय सही नहीं है. அதாவது ஒரு சின்ன புழுவை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி. एक छोटे से कीड़े को डालकर जैसे मच्छी को இப்ப அந்த पकड़ते हैं. பணத்தை கொடுத்து வரத்தை வாங்கிட்டால் अब पैसे को देकर वरदान खरीद ले तो அப்புறம் அபிஷேகம் பெறவங்க எல்லாம் பணம் கொடுப்பாங்கல்ல. फिर जो भी अभिषेक पाएंगे सब पैसा देंगे. இனிஷியேட்டிவ் இஸ் குட் பட் இன்டென்ஷன் இஸ் ராங். நீ நினைச்சது தப்பு. आप जो सोचा वह गलत है. அவன் ஜெபத்தை தள்ளிட்டாரு. उसके प्रार्थना को टुकरा दिया.
எவ்வளோ பெரிய நல்ல ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்கிற பையன் वो कितने अच्छे सेवकों को मदद करने वाला, எல்லா மந்திரவாதத்தெல்லாம் விட்டு வந்திருக்கிறான். सारे जादूगरी के छोड़ कर आया है। அப்ப இருதயம் செம்மையா இருந்தா தான் அந்த ஜெபத்தை கேட்க तो முடியும். हृदय सीधा रहे तो ही परमेश्वर प्रार्थना सुनता है। ஹalleluya. हालेलुया। அப்படி இருதயம் செம்மையா இருந்தா தான் ஜெபிக்க முடியும். हमारा हृदय सीधा रहे तो ही प्रार्थना कर सकते हैं, இல்ல நம்முடைய மனசாட்சியே குற்றம் இருக்குன்னு சொல்லும், नहीं तो हमारी जमीर कहेगी दोष है कर कर நம்மளால ஜெபிக்க முடியாது. हम प्रार्थना नहीं कर पाएंगे। 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல 2 கிங்ஸ் 10:15 2 ராஜாக்கள் 10:15ல दूसरा राजा 10:15 में புதிதாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட யெகூ ராஜாவாகி ரதத்துல போய் கொண்டிருக்கிறார். नया सा अभिषेक पाया यहू अभिषेक पाकर रथ में घोड़े में जाता है, வழியில ரேகாபின் குமாரனாகிய யோனதாபை பார்க்கிறார். और रास्ते में योनाताब को वो देखता है, அவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். उसे देखकर एक सवाल करता है, ஏன் இருதயம் செம்மையா இருக்குது, உன் இருதயம் செம்மையா இருக்குதா? मेरा हृदय सीधा है क्या तेरा हृदय सीधा है? ஆமா அப்படியே இருக்குது. हाँ वैसा ही है। அப்படினா கையை கொடு. हाँ वैसे तो हाथ पकड़ दे दे। கையை பிடிச்சு ரதத்துல ஏத்தி விட்டார். हाथ पकड़कर रथ में चढ़ा लिया। இந்த ரேகாபின் குடும்பத்தை குறித்து தான் எரேமியா 35ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். यही रेगाब के परिवार के बारे में यिर्मयाह 35वां अध्याय में देखते हैं। அங்கே கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். वहां पर परमेश्वर गवाही देता है। இந்த ரேகாபின் குடும்பத்தார் தன்னுடைய தகப்பன் சொல்ல கேட்டு திராட்சரசம் குடிக்கிறது இல்ல, வீடு வாங்குறது இல்ல, திராட்சை தோட்டம் நாட்டுறது இல்ல. ये रेगाब के परिवार वाले पिता के कहने पर ना तो दाखरस पीते, ना तो घर लेते, ना तो कुछ और लगाते हैं, எந்த வயலும் வாங்குறது இல்ல. कोई भी खेत नहीं खरीदते। அந்த ரேகாப் கர்த்தர் ரொம்ப செம்மையா ये இருக்கிறார். रेगा परमेश्वर के सामने सीधा है। அதற்கு அடையாளுடைய மகனாகிய யோனதாப் उसके चिन्ह में उसके बेटा योनाताब, அவருடைய இருதயம் செம்மையா இருக்கிறது. उसका हृदय सीधा है। யெகூ ராஜாவுடைய இருதயம் செம்மையா இருக்கிறது. यहू राजा का हृदय सीधा है। அவங்களுக்கு முன்னால ஏசபேல் நிக்க முடியல, उसके सामने इसेबेल नहीं खड़ी रह பாகால் पाई, நிக்க முடியல. बागाल नहीं खड़े रह पाए। ஆமென் சொல்லுங்க. आमीन कहिए। அப்படிப்பட்ட அபிஷேகம். वैसा एक अभिषेक। ஹalleluya. हालेलुया। இனி வருகிற ஜெப நாட்கள்ல சொல்லுங்க, आने वाले प्रार्थना के दिनों में आप कहिए, நாங்களே போய் ஜெபிக்கணும்ப்பா. हम भी जाकर प्रार्थना எங்க करना है இருதயத்தை पिता, செம்மையாக்குங்க. हमारे हृदय को आप सीधा कर दो। அடுத்து லூக்கா 18:7-8ல லூக் 18:7 and 8ல லூக்கா 18:7-8ல लूका 18 उसका 7-8 में पढ़ते हैं, அந்தபடியே தேவன் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்துல நீடிய பொறுமையாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாதிருப்பாரோ? उसी प्रकार परमेश्वर अपने चुने हुए लोग जो उसके पास पुकारते हैं, क्या उनके लिए न्याय किए बिना रहेगा? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் ஜெபிக்க முடியும். केवल चुने गए ही प्रार्थना कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கலாம். 1 घंटे 2 घंटे प्रार्थना कर ஆனா सकते हैं, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க 12 மணி நேரம் என்ன பாஸ்டர் लेकिन 24 மணி நேரம் வச்சாலும் நான் ஜெபிப்போம். चुने हुए लोग 12 घंटे नहीं पास्टर 24 घंटा रखेंगे तो भी प्रार्थना कर सकेंगे, இரவும் பகலும். दिन और रात। ஆமென் சொல்லுங்க. आमीन कहिए। ஹalleluya. हालेलुया। சங்கீதம் 106:23ல Psalm 6:23ல वही संगीत 106:23 में மோசே குறித்து சாட்சி பார்க்கிறோம். मूसा के बारे में गवाही देखते हैं, அவர்களை நாசம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். उन्हें नाश करूंगा ऐसे परमेश्वर ने कह ஆனா दिया। அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனாகிய மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு திறப்பின் வாயில நிற்கிறார். लेकिन उसके द्वारा चुना गया मूसा वो नाश न होने लायक उनके लिए जोखिम में खड़े रहता है। தேவனுடைய கோபம் அவருடைய உக்கிரகத்தை கோபத்தை சாந்தம் பண்ண முடியா நிற்கிறார். परमेश्वर के क्रोध को ठंडा करने के लिए वह जोखिम में खड़ा है। அவருடைய கோபத்துக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. परमेश्वर के क्रोध के सामने कोई खड़े नहीं रह ஆனா सकता। தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஜெபித்து கர்த்தருடைய கோபத்தை தடுக்கலாம். लेकिन चुने गए परमेश्वर के क्रोध के सामने प्रार्थना कर कर उसे रोक सकते हैं। சீக்கிரத்திலே கர்த்தர் நியாயம் செய்வார். शीघ्र में परमेश्वर न्याय करेगा। அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், बुलाए गए तो कई सारे हैं, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். लेकिन चुने गए बहुत कम है। நாம தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கணும். हम चुने गए के मंडली में रहना யோவான் चाहिए। 15:16 John 15:16 யோவான் 15:16 यूहन्ना 15:16 में देखते हैं, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, आपने मुझे नहीं चुना நான் உங்களை தெரிந்து கொண்டேன். लेकिन मैंने तुम्हें चुन लिया। நீங்கள் போய் கனி கொடுக்கணும், तुम जाकर फल देना है அந்த கனி நிலைத்திருக்கணும். और वो फल स्थिर रहना என் है। நாமத்தால் எதை கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கணும். मेरे नाम से जो भी मांगोगे वो तुम पाओगे। தெரிந்து கொள்ளப்பட்டவங்க இயேசுவின் நாமத்தில் என்ன கேட்டாலும் கிடைக்கும். चुने गए यीशु के नाम से जो भी मांगते हैं वो उसे पा लेते அந்த हैं। அப்போஸ்தலர் தான் சொல்லுகிறார்கள். वही प्रेरित कहते हैं। அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல Acts 2:6-4 அப்போஸ்தலர் 6:4 प्रेरित 6:4 में हम पढ़ते हैं, நாங்க இந்த வீட்டு வேலை அந்த காட்டு வேலை எல்லாம் விட்டுருவோம். हम ये घर का काम ये जंगल का काम सब छोड़ देंगे। சாப்பாடு பண்ணணுமே, சாப்பாடு படி எல்லாம் பரிமாறணுமே. खाना बनाना है, खाना परोसना है। நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும்
தேவசன போதிப்பதிலும் இடைவிடாமல் தருத்திருப்போம். लेकिन हम तो प्रार्थना करने में और परमेश्वर के वचन को बांटने में हमेशा ஒரு जुटे நாள் रहेंगे। ஜெபிக்க முடியாதபடி கெத்செமனே தோட்டத்துல தூங்குனவங்க தான். एक दिन में प्रार्थना न करने लायक गेत्सेमनी वाटिका में सोए थे, ஆனா ஆண்டவர்ட்ட கேட்டாங்க, लेकिन परमेश्वर से पूछे எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரோம். हमें प्रार्थना करने सिखाइए, உம்மை போல நாங்களும் ஜெபிக்கணும். आपके समान हम भी प्रार्थना லூக்கா करना है। 11ஆம் அதிகாரம் 1-2 இல்ல, லூக் 11:1-2 लूका 11:1-2 में யோவான் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தாரே அவருடைய சீஷர்களுக்கு. யோहन्ना ने अपने चेलों को प्रार्थना करने நாங்களுடைய सिखाए। சீஷர்கள் தானே, मैं तेरे चेले हैं, நாங்களுடைய சீஷர்கள் हम भी தானே, तेरे चेले हैं ना, எங்களுக்கு கற்றுத்தாருங்க. हमें भी सिखाइए पिता। ஜெபிக்க கற்றுக்கொண்டாங்க இயேசுவிடத்துல. यीशु के पास वो प्रार्थना இயேசு करने எங்க सीख போனாலும் लिए। ஜெபிக்கிறார். यीशु जहां कहीं भी जाते प्रार्थना வனாந்தரத்துல करते हैं, ஜெபிக்கிறார். रेगिस्तान में प्रार्थना करता இரவு है, நேரத்துல रात ஜெபிக்கிறார். के समय में प्रार्थना करता அதிகாலையில है, ஜெபிக்கிறார். भोर के समय में प्रार्थना கெத்செமனே करता है, தோட்டத்துல ஜெபிக்கிறார். गेत्सेमने वाटिका में प्रार्थना करते हैं, முழங்கால் படிட்டு ஜெபிக்கிறார். घुटने लगाकर प्रार्थना करते हैं। இதெல்லாம் பார்த்தாங்க. ये सब वो देखते रहे, தெரிந்து கொள்ளப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. चुने हुए सब प्रार्थना करने आमीन लगे। चलेंगे। आमीन कहिए। ஹalleluya. हालेलुया। நாம் தேவனால் தெரிந்து हम கொள்ளப்பட்டவங்க. परमेश्वर से चुने गए लोग நம்ம हैं। இரவும் பகலும் கூப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். हम दिन रात पुकारते समय हमारी प्रार्थना को वो सुनता है, நமக்காக மாத்திரமல்ல, केवल हमारे लिए नहीं। மோசேயை போல திறப்பின் வாசல் நின்று ஜனங்களுக்காக ஜெபித்தார். मूसा के समान जोखिम में द्वार में खड़े रहकर लोगों के लिए प्रार्थना करने கர்த்தர் நம் लगे। ஜெபத்தை கேட்பார். परमेश्वर हमारे प्रार्थना को सुनेगा। திறப்பின் வாசலில் தினமும் நிற்கிறே, திறப்பின் வாசலில் தினமும் நிற்கிறே, சுவரை அடிக்க நான் தினமும் ஜெபிக்கிறே, சுவரை அடிக்க நான் தினமும் ஜெபிக்கிறே, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, அழிந்து திரிகின்ற ஆட்டை தேடியே, ஆமே, அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை அழிந்து திரிகின்ற ஆட்டை தேடியே ஓடி ஓடி உழைப்பே, தெய்வமே தாருமே ஆத்ம பாரமே, தெய்வமே பாருமே ஆத்ம பாரமே. ஹalleluya. हालेलुया। இது பகலெல்லாம் ஜெபத்தில் நின்றதுனால இரவு ரொம்ப டயர்டு தான். कल पूरे दिन प्रार्थना में खड़े रहने के कारण रात में बहुत थकावट சார்ஸ் थी। கேட்டாங்க, பாஸ்டர் நாளைக்கு வந்துருவீங்களா? चार्ल्स ने पूछा कि पास्टर आप कल आ जाओगे क्या? நான் கன்ஃபார்ம் சொல்ல முடியாது, मैं बोला कंफर्म नहीं कह सकता என் हूं, உடம்பு முடியல. मेरा शरीर नहीं हो रहा காலையில है। சொல்றேன், सुबह में मैं बताता हूँ। சொல்லிட்டு தான் நைட்ல படுத்தேன். कहकर ही रात में सोया। என் அலாரம் சாட்சியா இருக்குது. मेरा अलार्म गवाही है। வழக்கமா 4:30 மணிக்கு எழும்புவேன். हमेशा 4:30 बजे उठता हूँ। 6 மணிக்கு தான் எழும்பணும். 6 बजे ही उठूंगा। இந்த உடம்புக்கு ரெஸ்ட் வேணும். ये शरीर के लिए आराम चाहिए। நான் தேவ சமூகத்தில் நிக்கிறேன். परमेश्वर के समूह में खड़ा हूँ। எனக்கு பொய் சொல்லி ப்ரூவ் பண்ண அவசியம் இல்ல. मुझे झूठ कहकर साबित करने की जरूरत नहीं। நான் உண்மை பேசுறேன், ஆண்டவருக்கு சாட்சி. मैं सच कहता हूँ, उसके लिए परमेश्वर गवाह है। 6 மணிக்கு ஒரு அலாரம், 6:15க்கு ஒரு அலாரம். 6 बजे का अलार्म, 6:15 बजे का अलार्म। எல்லாம் ரெடியா இருக்கால, குளிக்கணும், மேல ஓடணும், அவ்வளவுதானே. सब तैयार है, सुबह नहाना है, ऊपर दौड़ இரவே के जाना செய்தி எல்லாம் ரெடி ஆயிட்டு, है। रात में संदेश तैयार हो गई है। செய்தி ரெடி ஆகி மெசேஜ் அனுப்பிட்டேன். संदेश को रेडी कर कर टाइप करने के लिए भेज दिया मैंने। 4:30 மணிக்கு என்ன நடந்தது தெரியுமா? लेकिन 4:30 बजे क्या हुआ जानते हो? என் ரூம்ல இருந்து ஏசில தண்ணி சொட்டு சொட்டுன்னு விட ஆரம்பிச்சு. मेरे रूम में एसी में से पानी थोड़ा थोड़ा टपकने लगा। டப்பு 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 சத்தம் கேக்குது. टप 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 आवाज आ रही है। ஐயோ, கொஞ்சம் விட்டா என்னுடைய சின்ன படுக்கை ஃபுல்லா பெட் எல்லாம் நனைஞ்சிரும். अगर ऐसी छोड़ दो तो मेरा छोटा बिस्तर पूरा भीग जाएगा। வேகமா ஓடி போனேன் கிச்சனுக்கு. तुरंत किचन में दौड़ कर गया। அந்த ஏசி பைப் எடுத்து ஒரு பூன்னு ஊதுனேன். वो एसी का पाइप लेकर फू कर फूका। எல்லாம் அழுக்கலாம் வெளியே வந்துட்டு. सारे गंदगी बाहर आ गई। இப்போ ஒழுங்கா தண்ணி வந்துட்டு இருக்கு. अब सही से पानी आ रही है। உள்ள வந்தேன். अंदर आया। 4:30 தானே. 4:30 तो हो रहा है। நம்மட்ட 1.5 மணி நேரம் இருக்கு. हमारे पास और 1.5 घंटा है। எனக்கு திடீர்னு மனசுல என்ன வந்தது? अचानक मन में एक बात आई। இந்த ஏசில தண்ணி உள்ள வச்சது யாரு? ये एसी में पानी कौन टपकाने लगाया? ஒருத்தர் எதிர்பார்க்கிறார் நான் ஜெபிக்கணும்னு. कोई चाहता है कि मैं प्रार्थना करूं। அதுக்கு அப்புறம் துக்கம் வருமா? उसके बाद नींद आएगी क्या? அப்புறம் முழங்கால் படிட்டேன். फिर घुटने लगाया। இப்ப நான் சொன்ன வசனங்கள்லாம் அந்த முழங்கால் நிக்கும்போது கத்த சொன்ன तो வசனங்கள். मैंने जो कहा वचन वो सब घुटने में रहते समय परमेश्वर ने कहा वचन है। உங்களுக்கு அந்த பாரம் வரணும். आपके लिए वो बोझ आना चाहिए। உங்களுக்கு பாரம் வரணும். वो बोझ आपके अंदर आना அடிக்கடி चाहिए। சொல்லுவேன், मैं बारंबार कहता உங்க हूँ, வீட்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா, अगर आपके घर में कोई गुजर जाते हैं तो உங்க வீட்ல
யாரும் தூங்க மாட்டீங்க, आपके घर पर कोई सोएंगे नहीं, யாரும் சமையல் பண்ண மாட்டீங்க, कोई खाना नहीं बनाओगे, சாப்பிட மாட்டீங்க. कोई खाओगे नहीं। இன்னைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அழிந்து கொண்டிருக்கிறது. आज एक बड़े भीड़ में लोग हर एक दिन नाश हो रहे हैं। எப்படி உங்களுக்கு வீட்ல சாப்பிட்டு படுத்து தூங்குறதுக்கு மனசு வந்தது? आपके लिए कैसे घर पर खा के पी के सोने के लिए मन आया? யாரோ சொந்தக்காரங்க कोई तो रिश्तेदार है, ஐயா இறந்துட்டாங்க, अय्या मर गए हैं, சாப்பிட மனசு இல்ல. खाने के लिए मन नहीं है। ஒரு யாராவது பக்கத்து வீட்டுக்காரன் தான் உங்களுக்கு சாப்பாடு பண்ணி கொண்டு और வருவாங்க. आसपास के लोग कोई आपके लिए खाना बना कर लाएंगे। ஆனா அங்க ஒரு கூட்டம் உபாசத்தோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. लेकिन वहां पर एक बड़ी मंडली उपवास के साथ प्रार्थना कर நீங்க रही है। வீட்ல சாப்பிட்டு படுக்கிறது என்ன நியாயம்? लेकिन आप घर पर खाकर सोना क्या ஐ न्याय அம் தி है? அம்பாசிடர் ஆஃப் காட். நான் தேவனுடைய பிரதிநிதி. मैं परमेश्वर का प्रतिनिधि हूँ, நான் எனக்காக பேசல, मैं अपने लिए नहीं बोलता, கர்த்தருக்காக मैं பேசுறேன். परमेश्वर के लिए बोलता हूँ। இனி வரும் நாட்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்க. लेकिन आने वाले दिन में इसे हम इस्तेमाल कर கர்த்தர் लेंगे। ஒரு காரியத்தை உணர்த்தினார். परमेश्वर ने ये बात को महसूस दिलाया। வெள்ளிக்கிழமை ஜீசஸ் ஆல்சோ மீட்டிங் நடக்குது. शुक्रवार के दिन जीसस कॉल्स में एक मीटिंग हो रही है। மிக பிரசித்தி பெற்ற பாஸ்டர் கெர்சன் எடின்புரோ வர்றாரு. बड़े प्रसिद्ध पास्टर गेर्शन एडिम्ब्रो आते हैं, பெரிய worship லீடர் இம்மானுவேல், बड़े वर्शिप लीडर इम्मानुएल, இன்னும் 2 பேரு. और 2 लोग। ஒரு 5 மணி நேர கூட்டம், அல்ல மத்திய பகல்ல சாப்பாட்டுக்கு 4 மணி நேரம் மீட்டிங்க்கு एक 4 घंटे 5 घंटे की सभा के लिए 4 ஃபேமஸ் பாஸ்டர்ஸ். 4 बड़े प्रसिद्ध நேத்து पास्टर। ஜெபம் நடத்துறதுக்கு யாருமே ஃபேமஸ் இல்ல. लेकिन प्रार्थना चलाने के लिए कोई फेमस नहीं ஃபேமஸ் था। ஊழியக்காரரை கூப்பிட்டுந்தா अगर बड़े बड़े फेमस உங்களை சொல்லல, பாஸ்டர் மால் கேட்பாங்க, पास्टर लोग पूछेंगे बड़े அந்த மீட்டிங் யார் வரா वो பாஸ்டர்? मीटिंग में कौन आ रहे पास्टर? இன்னொரு பாஸ்டர் ஃபோன் பண்றாரு, एक पास्टर जी बाहर से फोन करते हैं, பாஸ்டர் நாங்களாம் அந்த மீட்டிங் வந்திருக்கோம் பாஸ்டர். पास्टर हम सब वो मीटिंग में आए யூத் पास्टर, மீட்டிங், वो जवानों का सभा है। கரெக்ட் பாஸ்டர்லாம் போயிருக்காங்க. எதுக்கு लेकिन தெரியுமா? ये बूढ़े पास्टर लोग वहां வர்றது पर, யாரு? लेकिन आने वाला कौन है? கெர்சன் எடின்புரோ, गर्शन एडिम्ब्रो, அவருக்காக போவோம். उसके लिए जाएंगे। அப்புறம் 3:30 மணிக்கு அங்க இருந்து எந்திரிச்சு நேரா அம்பர்நாத் வந்திருக்காங்க. फिर वहां से 3:30 बजे उठकर वो अंबरनाथ आए। வெள்ளிக்கிழமை சொல்றேன், शुक्रवार की बात है। ஆனா வெள்ளிக்கிழமை நாங்க கொடுத்து முடிச்சிட்டு அப்புறம் நாங்க நேரா அம்பர்நாத் போறோம். लेकिन शुक्रवार को हम अपने यहाँ पे सभा समाप्त कर हम अंबरनाथ गए। ஃபேமஸ் ஊழியக்காரர் யாருமே இல்ல. कल के दिन में कोई भी बड़ा प्रसिद्ध पास्टर कोई नहीं थे। நம்ம பாஸ்டர் தானே, हमारे पास्टर तो है, நம்ம சார்ல்ஸ் தானே, हमारे चार्ल्स तो है, 2 பேரும் முட்டட்டும். दोनों लोग लड़ने दो, மாத்தா டப்பகனே தோ. माथा टपकने दो। ஆனா நாங்க ஃபேமஸ் இல்ல. हम प्रसिद्ध नहीं है, நேத்து ஜெபத்தை கதை ஃபேண்டாஸ்டிக்கா நடத்தல. लेकिन परमेश्वर ने कल के आप प्रार्थना को बहुत अच्छी तरह से चलाया। ஹalleluya. हालेलुया। நாங்க பிரசித்தி பெற்றவங்க இல்ல, हम बड़े प्रसिद्ध नहीं है, ஆனா கர்த்தர் பிரம்மாண்டமா நடத்தினார். लेकिन परमेश्वर ने बहुत ब्रह्मांड रीति से चलाया। அன்றைக்கு நெகேமியா பார்த்து எல்லாரும் கேலி பண்ணாங்க. उस दिन नेहेमिया को देखकर सब टट्टा இந்த उड़ाया। அற்பமான யூதர் என்ன செய்ய ये போறாங்க? तुच्छ यहूदी क्या करने वाले என்ன हैं? செய்ய போறாங்க? क्या करने वाले हैं? ஒரே நாள்ல அலங்கத்தை கட்டி முடிச்சிருவாங்களோ? क्या एक ही दिन में शहरपना खड़ा कर देंगे? இந்த பாஸ்டர் என்ன பண்ண போறாங்க? ये पास्टर लोग क्या करने वाले हैं? அற்பமானவங்க தானே. ये तो तुच्छ लोग हैं। ஒரு நாள் ஜெபத்துல என்ன பண்ண போறாங்க? एक दिन के प्रार्थना में क्या हो जाएगा? ஆனா கர்த்தர் அந்த பரிகாசத்தை கேட்டார். लेकिन परमेश्वर ने टट्टा उड़ाने बातों को सुना, நெகேமியாவுடைய கூட்டத்தின் ஜெபத்தை கேட்டார். नेहेमिया की मंडली की प्रार्थना को सुना। கர்த்தர் அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டார். परमेश्वर ने शहरपना को बांध कर खड़ा आमीन किया। चलेंगे। आमीन कहिए। சோ நேற்று ஜெபித்த ஜெபங்களுக்காகவது நீ தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. कल की ये प्रार्थना के लिए तो आप लगातार प्रार्थना நேற்று कीजिए। என்னெல்லாம் குறிப்பு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. कल क्या क्या प्रार्थना विनती कहकर प्रार्थना की। நேரம் எடுத்து, ஏன்னா 12 மணி நேரம் கேட்கறது ரொம்ப கஷ்டம். कि समय निकाल कर प्रार्थना करना है। अब 12 घंटे आपको आपसे नहीं होगा। ஒரு ஹோல் நைட் விழிச்சிருந்தா தான் நீங்க இந்த ஃபுல் நிகழ்ச்சியை பார்க்க முடியும். और एक पूरे रात को आप जागोगे तो ये पूरे आप वीडियो देख सकते हो। ஜெபக்குறிப்பையாவது நோட் பண்ணிடுங்க. अगर कम से कम प्रार्थना विनती को आप लिख लीजिए ஜெபம் பண்ணுங்க. और प्रार्थना करो। ஹalleluya. हालेलुया। 2 கொரிந்தியன் 4:15 படி, 2 கொரிந்தியன் 4:15 படி, दूसरा कुरिन्थियों 4:15 के अनुसार எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி हमारे द्वारा परमेश्वर की महिमा होने के लिए கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால பெருகும், अनुग्रह कई लोगों की स्तुति से बढ़ती है, தேவனுடைய மகிமை விளங்கும், परमेश्वर की महिमा प्रकट होगी உங்கள் நிமித்தம் உண்டாகி இருக்கிறது. और आपके निमित्त वो हुई रहेगी। நீங்க பண்ணுகிற ஸ்தோத்திர ஜெபத்தினால आप करने वाले स्तुति की प्रार्थना के द्वारा கர்த்தருடைய கிருபை அதிகமாய் பெருகும். परमेश्वर का अनुग्रह अधिक अधिक बढ़ेगी। ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்து ஒரு மகிமையை விளங்க प्रार्थना பண்ணுவார். किए हुए हर एक विनती के लिए परमेश्वर जवाब देकर अपनी महिमा को प्रकट करेगा। ஜெபிப்பீங்களா? आप प्रार्थना करोगे? கை தட்டுங்க பாப்போம் கொஞ்சம். एक ताली बजाकर परमेश्वर को महिमा देंगे। ஹalleluya. हालेलुया। விளக்கமா நான் அப்படி பேச மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். मैं हमेशा ऐसे बात नहीं करता हूं, आप जानते हो। சாட்டை எடுத்து அவங்களை அடிப்பேன். चाबुक लेकर ही मारूंगा, ஆனா கர்த்தர் பொறுமையை தந்துட்டார். लेकिन परमेश्वर ने धीरज को दिया है, அதான் பொறுமையா பேசுறேன். इसलिए धीरज से बोल रहा हूं। நீங்களும் நீடிய பொறுமையா இருந்து ஜெபிங்க. तो आप भी बड़े धीरज के साथ रहकर प्रार्थना करो।
இந்த 3 நாள் கூட்டங்களில் கர்த்தர் நிறைய ஆத்துமாக்களை கொண்டு வரணும். ये 3 दिन आने वाले सभा में परमेश्वर कई सारे प्राणों को लाना है। எசேக்கியேல் 36:37, எசேக்கியேல் 36:37, எசேக்கியேல் 36:37. एजेकिएल 36:37 में देखते हैं, இதை நான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். ये मैं उनके लिए अनुग्रह करने के लिए वो मेरे पास विनती करना है। இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா அவங்க ஜெபம் பண்ணி ஆகணும். इस आशीष को देना है तो वो प्रार्थना करना जरूरी है। அப்பதான் மந்தை பெருகிறது போல நான் மனுஷரை பெருக பண்ணுவேன். तब मैं झुंड जैसे बढ़ती है वैसे लोगों को बढ़ने लगाऊंगा। தாராவில மட்டும் இல்ல, केवल धारावी में नहीं, நம்ம எல்லா சபைகளிலும் हमारे सारे कलीसियाओं में ஆத்துமாக்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். प्राणों को परमेश्वर बढ़ने लगाना ஆனா है। நீ ஜெபம் பண்ணாம நடக்காது. लेकिन आपके प्रार्थना के बिना ये नहीं होगी। நீங்க ஜெபம் பண்ணாதான் செய்வார். आप प्रार्थना करोगी तो परमेश्वर करेगा। அப்புறம் ஆடு குட்டி போட்டுட்டே இருக்கிற மாதிரி ஆத்துமாக்கள் வந்துட்டே இருப்பாங்க. फिर जैसे बकरी बच्चे देते रहते वैसे विश्वासी बढ़ते ही रहेंगे। ஜெபிப்பீங்களா? आप प्रार्थना करोगे? ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற நிரப்பிடுமே. ஜெயம் நீயே, ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமே நீயே, ஜெயமில்லையே, ஜெப சிந்தை எனில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் ஜெப ஆவியால் என்னை நிரப்பிடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும் இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். இரவெல்லாம் ஜெபித்த இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்து போராடி ஜெபித்திடவே. பொறுமையுடன் காத்திருந்து போராடி ஜெபித்திடவே. ஜெபமே என் வாழ்வில் निरपेड़ों स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है. स्तुति आराधना आशीष लेकर नीचे आती है. प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार. प्रभु हमारा कितना महान, देखो हमसे. हालेलुया 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 हालेलुया. ओ हालेलुया हालेलुया हालेलुया. प्रार्थना विनती ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है. प्रार्थना विनती ओ उत्तर लेकर प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार. प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार. हालेलुया 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 हालेलुया. சொல்லுங்க, தேவனை பிரியப்படுத்து, தேவனுக்கு முன் பூர்ணப்படு. ஹல்லேலூயா. हालेलुया.
ஆண்டவரை எப்படியாவது பிரியப்படுத்த பாருங்க. परमेश्वर को कैसे भी हम प्रसन्न करना है, उसे पसंद करने लगाना है। ஹல்லேலூயா. हालेलुया। அவருக்கு பிரியமானதை செய்யணும். हम उसके लिए पसंदीदा बातों को करना அப்பதான் है, நம்ம பூர்ணப்பட तब முடியும். हम परिपूर्ण हो सकते हैं। ஆண்டவருக்கு பிரியமான காரியம் செய்யாம யோசிக்காம நம்முடைய வாழ்க்கையில பூர்ணம் வராது. परमेश्वर के लिए पसंदीदा बात किए बिना करे बिना हमारे जीवन में परिपूर्ण नहीं आएगी। எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எபிசியன் 5:10 எபேசியர் 5:10ல इफिसियों 5:10 में देखते हैं, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். परमेश्वर के लिए क्या पसंदीदा, इसे जांच पड़ताल कर कर சோதித்து देखिए, பாருங்கள். उसे जांच कर कर देखिए। மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல மேத்யூ 3:15ல मत्ती 3:15 में யோவான் கேக்குறான், யோहन्ना पूछता है, நீங்க தானே எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். आप ही मुझे बपतिस्मा देना है, நான் தான் உம்மனை தேடி வரணும். मैं तुम्हें ढूंढ कर आना நீர் चाहिए, என்னிடத்துல வரலாமா? क्या आप मेरे पास आ सकते हैं? இயேசு என்ன சொன்னார்? यीशु ने क्या कहा? இப்பொழுது இடம் கொடு. अब तू उसके लिए जगह இப்படி दे। எல்லா நீதி நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா ये இருக்கிறது. सारे धर्म की बातें पूरा करना हमारे लिए नियुक्त है। ஞானஸ்நானம் பெற்று இயேசு ஜலத்திலிருந்து கரை ஏறுகிறார். बपतिस्मा पाकर परमेश्वर जल से किनारे पे चढ़ कर आते हैं, வானம் திறக்கப்பட்டது. आसमान खुली। மத்தேயு 3:17 சொல்லுகிறது. மேத்யூ 3:17 मत्ती 3:17 कहती வானம் है, திறக்கப்பட்டது. स्वर्ग खुली है, வானத்தின் சத்தம் கேட்கிறது. स्वर्ग से एक आवाज आती है, இவருடைய நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र இவரில் है, பிரியமாயிருக்கிறேன். मैं इसमें प्रसन्न हूँ। தேவகுமாரனாய் இருந்தும் கூட கீழ்ப்படுகிறார் பாருங்க. परमेश्वर का पुत्र रहकर भी वो आज्ञा मानता है। இயேசு தேவனுடைய குமாரன். यीशु परमेश्वर का அவர் पुत्र பாவி है, அல்ல. वो पापी नहीं அவர் है, ஞானஸ்நானம் பெற கட்டாயமே இல்ல. वो बपतिस्मा पाने की जरूरी नहीं है, ஆனாலும் கூட लेकिन फिर இது भी தேவனுடைய நீதி. ये परमेश्वर का धार्मिकता है। ஞானஸ்நானம் பெறுவது ஒரு நீதி. बपतिस्मा पाना एक धार्मिकता ஆனா है, எல்லா நீதி लेकिन நிறைவேற்றணும். सारे धार्मिकता पूरा करना आमेन है। चलेंगे। हालेलुया। தேவன் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். परमेश्वर हमारे बारे में गवाही देता है, இவருடைய நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र है, நேசகுமாரன். ये मेरा प्रिय पुत्र है। மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல மேத்யூ 17:5 மத்தேயு 17:5ல मत्ती 17:5 में पढ़ते हैं, அங்கே இயேசு குறித்து பிதா சாட்சி वहां கொடுக்கிறார். पर यीशु के बारे में पिता गवाही देते हैं, இவருடைய நேசகுமாரன், ये मेरा प्रिय पुत्र है, இவருக்கு செவி கொடுங்கள். इसके लिए कान இவருக்கு लगाओ, செவி கொடுங்கள். इसके लिए कान लगाओ। மத்தேயு 17:1ல மேத்யூ 17:1ல मत्ती 17:1 में இயேசு 3 சீஷரை கூட்டிக் கொண்டு உயர்ந்த மலையில ஏறுகிறார். यीशु 3 चेलों को लेकर ऊंचे एक पहाड़ पर चढ़ते हैं। இயேசுக்கு ஜெபிக்க கெத்செமனே தோட்டம் இருக்கிறது. यीशु के लिए प्रार्थना करने गेत्सेमनी वाटिका ஒலிவ है மலை இருக்கிறது. और जैतून की पहाड़ है, எந்த வீட்ல போய் ஜெபிக்கலாம். कोई भी घर जाकर प्रार्थना कर அவருக்கு सकते हैं, கப்பர்நகூம்ல ஒரு வீடு இருக்குது. और उसके लिए कफरनहूम में एक घर है, அங்கே போய் ஜெபிக்கலாம். वहां जाकर प्रार्थना कर அன்னைக்கு सकते हैं, உயர்ந்த மலையில போய் ஜெபிக்கிறார். लेकिन ऊंचे पहाड़ पर जाकर प्रार्थना करता है। இங்கே பாருங்க, உயர்ந்த மலை ஏறினா यहाँ देखिए ऊंचे पहाड़ चढ़ने पर हाँ 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 மூச்சு வாங்கும். ऐसे सांस फूलेगी, இந்த குறுக்கு வலிக்கும், ये पीठ दर्द करने கால் लगेगी வலிக்கும். और पैर दुखेगी। அது உடல்ல வருத்திட்டு யாம்பல ஜெபம் பண்ணணும். ये शरीर को क्यों निचोड़ कर हम ऊपर चढ़ना है? நாங்க வீட்ல உட்கார்ந்தே ஜெபம் பண்றோம். हम घर पर बैठकर ही प्रार्थना करेंगे, எதுக்கு சர்ச்சில் போய் 12 மணி நேரம் ஜெபம் क्यों பண்ணணும்? चर्च में जाकर 12 घंटा प्रार्थना करना है? அந்நாள் வழக்கமா அழுற வேலை தான். अन्ना हमेशा रोना ही उसका काम, வருஷா வருஷம் சாப்பிடாம அழுதுகிட்டு இருப்பா. सालम साल खाना खाए बिना रोती அவருக்கு ஒண்ணும் रहेगी, நடக்கல. उसके लिए कुछ नहीं हुई। ஆனா ஒரு நாள் தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டா. लेकिन एक दिन परमेश्वर के समूह में गई, இதே அழுகை அங்க போய் பண்றேன். यही रोना वहां उसके समूह में வீட்ல जाकर, அழுகிறது சர்ச்சில் போய் அழுகிறேன். घर पर जो रोती थी अभी कलीसिया में जाकर அன்னை रोती है, கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு लेकिन விட்டார். परमेश्वर ने उसके प्रार्थना को उस दिन सुना। हालेलुया। हालेलुया। ஆனா இயேசு அந்த உயர்ந்த மலையில போகிறார். इसलिए यीशु पिता ऊंचे पहाड़ पर जाते हैं। நீங்கள் மத்தேயு மார்க் 9ஆம் அதிகாரம் இல்ல சாரி லூக்கா 9ஆம் அதிகாரம் 28 29 லூக் 9:28-29 लूक 9 उसके 28-29 में हम पढ़ते हैं। சாரி மார்க் தானே, माफी चाहते हैं, மார்க் தான் ஐம் சாரி. மார்க் 9:28-29ல लूक லூக் தான் ஐம் சாரி லூக் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு. லூக்கா 9:28-29. लूका 9 उसका 28 और 29 वचन। ஜெபம் பண்ணதுக்கு ஒரு மலை மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் முகரூபம் மாறிற்று, வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. ஆமென். आमेन। இயேசுவுக்கு பிதா அப்பா. यीशु के लिए पिता पापा है। நீங்க யாராவது உங்க அப்பா முன்னால் நின்னுட்டு कोई आप अपने पापा के सामने खड़े रहकर முழங்கால் படிக்கிட்டு अब घुटने लगाकर அப்பா अब्बा ஒரு 5 ரூபா வேணும்பா और 5 रुपए चाहिए बा, அப்படி கேட்பீங்களா? ऐसे पूछेंगे क्या? ஏப்பா पापा 5 ரூபா வேணும்னா 10 ரூபா கேட்பீங்க. 5 रुपया मांगे तो 10 रुपया। நமக்கு தெரியும் வாலிபங்களை பற்றி. हम जवानों के बारे में जानते हैं, 5 ரூபா தான் தேவை. 5 ही जरूरत है।
திடீர்னு பக்கத்துல ஃப்ரெண்ட் வந்துட்டு அவனுக்கும் வாங்கி கொடுக்கணுமே, साथ में दोस्त आ गए तो उसको भी लेके देना है, வடப்பா அவனுக்கும் வாங்கி கொடுக்கணும், वड़ा पाव उसे भी खरीद कर देना है। உரிமையா கேட்பீங்கல்ல, हम हक से मांगते हैं ना, அப்ப ஏசு ஏன் ஜெபிக்கணும்? तो यीशु क्यों प्रार्थना करना है? அவர் சொல்லாமலே அப்பா எல்லாம் கொடுத்திருப்பாரு. वो कहे बिना ही पिता सब कुछ दे सकते He थे, is a role model for us. நமக்கு लेकिन மாதிரி वो அவர்தான். हमारे लिए एक नमूना है। சொல்லுங்க, இயேசுவே ஜெபித்தாரு. ये यीशु ने ही प्रार्थना किया, அப்படி நம்ம ஜெபிக்க கூடாதா? बाजू में कहेंगे हम नहीं प्रार्थना நம்ம करना है ஜெபிக்க क्या? கூடாதா? हम प्रार्थना नहीं करना है அவர் क्या? தேவகுமாரனா இருந்து ஜெபிச்சாரு. परमेश्वर का पुत्र रहकर प्रार्थना की, மனுஷகுமாரனா இருக்க நம்ம ஜெபிக்க கூடாதா? मनुष्य का पुत्र हमें नहीं प्रार्थना करना है क्या? आमेन। आमेन। प्रार्थना करे, आराधना करे, ओ अच्छा है कितना भला है। प्रार्थना करे, आराधना करे, ओ अच्छा है कितना भला है। छुटकारा पाए हमेशा, हमेशा छुटकारा पाए हमेशा। प्रार्थना करो निरंतर, प्रार्थना करो विश्वास से, प्रार्थना करो निरंतर, प्रार्थना करो विश्वास से। धर्मी जन की प्रार्थना, विश्वास की प्रार्थना तोड़ते हैं सारे बंधन। आमीन। धर्मी जन की प्रार्थना, विश्वास की प्रार्थना तोड़ते हैं सारे बंधन। प्रार्थना करे, आराधना करे, ओ अच्छा है कितना भला है। ओ प्रार्थना करे, आराधना करे, ओ अच्छा है कितना भला है। ओ छुटकारा पाए हमेशा, हमेशा छुटकारा पाए हमेशा। வேகமா சிலரை பார்க்க போகிறோம். जल्दी से कुछ बातों को देखने वाले हैं। ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். प्रभु यीशु के बारे में देखते हैं। நான் சொல்றதை எழுதிடுங்க. मैं जो कहता हूं आप लिख लीजिए। பிரியமான நேசன், एक प्रिय பூரணரான தேவகுமாரன், और परिपूर्ण परमेश्वर का पुत्र, प्रिय प्रेमी, प्रिय प्रेमी, पूर्ण पाया परमेश्वर का पुत्र। पूर्ण पाया परमेश्वर का पुत्र। மத்தேயு 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, மத்தேயு 12:18, மத்தேயு 12:18ல मत्ती 12:18 में देखते हैं। இவர் யார் தெரியுமா? ये कौन जानते हो? என் ஆத்துமாவுக்கு பிரியமான நேசன், और ये मेरे लिए प्रिय पुत्र है, मेरे प्राण के लिए प्रिय। मेरा प्राण के लिए प्रिय है। இயேசு கிறிஸ்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். यीशु के बारे में पिता गवाही देते हैं। एक நாம் பார்த்தது போல தேவனுக்கு பிரியமான என்று சாட்சி பெற்றவர். जैसे पहले हमने देखा पिता के लिए प्रिय कर गवाही யோவான் पाया। 8:29, ஜான் 8:29ல, யோவான் 8:29 में, என்னை அனுப்பினவர் என் கூடவே இருக்கிறார், मुझे भेजने वाला मेरे साथ साथ है। நான் பிதாவுக்கு பிரியமானதை எப்பொழுதும் எப்பொழுதும் அவருக்கு பிரியமான செய்கிறபடினால பிதா என்னை தனியே मैं விருக்க விடவே हमेशा மாட்டார். हमेशा पिता के लिए प्रिय करता हूँ, इसके लिए मुझे वो कभी अकेला नहीं छोड़ता। அந்த பிதாவுக்கு பிரியமானதை செய்கிறார். उस पिता के लिए सब पसंदीदा बातों को அதான் करता பிதா है। அவரை சொன்னார், இவன் என்னுடைய நேசகுமாரன் என்று. इसलिए पिता ने कहा ये मेरा प्रिय पुत्र है। நாம் அப்படி எப்போதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறோமா? हम क्या है ऐसा हमेशा उसके लिए प्रिय बातों को करते हैं? அவர் விரும்புறதை செய்கிறோமா? जो वो चाहते हैं वो करते हैं क्या? அவர் மட்டும் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். केवल वो हमारे चाहतों को पूरा करना है। நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். धर्मी जो चाहता है उसके लिए दी जाएगी। நீதிமொழி 10:24, नीति वचन 10 उसका Proverbs 24, 10:24, नीति वचन 10:24, 145:19ல, 145:19ல, भजन संहिता 145 அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தை செய்கிறவர். वो उसके डरे हुए की इच्छा के अनुसार पूरा करता है। நம்ம விருப்பத்தை நிறைவேற்றணும். हमारे चाहतों को पूरा करना है। Psalm 145:16, 145:16ல, भजन संहिता 145:16 में, நீ கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சை திருப்தி ஆக்குகிறீர். आप अपने हाथों को खोलकर सारे प्राणियों के चाहतों को पूरा करते हो। நம்முடைய டிசைரை ஃபுல்ஃபில் பண்ற அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். हमारे चाहतों को वो पूरा करता है, लेकिन उसकी चाहतों हम पूरा नहीं करना है क्या? அவர் என்ன விரும்புகிறார்? वो क्या चाहते हैं? யோவான் 4:34ல, John 4:34, யோவான் 4:34, यूहन्ना 4:34 में देखते हैं, என்னை அனுப்பியுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம். मुझे भेजने वाले की चाहत को पूरा करना ही मेरा भोजन है। சீஷர்கள் இயேசுவுக்கு சாப்பாடு வாங்க கிராமத்துக்கு போயிட்டாங்க. चेले यीशु के लिए खाना खरीदने के लिए गांव के अंदर चले அந்த गए। நேரம் பார்த்து சமாரியா ஸ்திரீ வருகிறாள். उस समय में सामरी स्त्री आती है, அவளுக்கு சுவிசேஷத்தை இயேசு சொன்னார். उसे सुसमाचार यीशु ने बताया। பேசி முடிச்ச உடனே சீஷர்கள் சொன்னாங்க, ஐயா சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம், சாப்பிடுங்க. बातें पूरा करते ही चेलों ने कहा यीशु आपके लिए खाना लाए, खाओ। இந்த சாப்பாடு எனக்கு முக்கியம் இல்ல, ये खाना मेरे लिए जरूरी नहीं எங்க है, அப்பாவுடைய விருப்பத்தை मेरे நிறைவேற்றணும். पिता के जरूर चाहत को வெயிட் पूरा பண்ணி करना। காத்திருக்கிறாரு. वो उसके लिए வெயிட் इंतजार பண்ணி में, காத்திருக்கிறாரு. वो उसके लिए इंतजार करता है। ஊர்ல போய் ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு வந்துட்டார். वो जाकर गांव से एक बड़ी भीड़ लोगों को लेकर ஒரு आई। கூட்டம் ஆண்டவர் கிடைச்சிட்டு, एक बड़े भीड़ यीशु के लिए मिल गई। அதான் அவருக்கு போஜனம். यही उसका भोजन है। அமே சொல்லுங்க. आमीन कहिए। நமக்கு முதல்ல சாப்பிட்டு தான் மறு ஜோலி
சொல்லி. हमें पहला खाना बाद में बाकी काम। இன்னைக்கு பாஸ்டர் முடிச்சிருவாங்களா? पास्टर आज जल्दी खत्म कर देंगे क्या? உங்களுக்காக 12 கிலோ முடிச்சிருந்தேன். आपके लिए 12 बजे समाप्त சாப்பாடு कर। சூடா இருக்கலாம், சாப்பிடணும்ல. खाना गर्म है, खाना है ना, அந்த சாப்பாடை விட தேவ சித்தத்தை लेकिन நிறைவேற்றுங்க. खाना से ज्यादा परमेश्वर की चाहत को पूरा। உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தே. உயிருள்ள இயேசுவின் கரங்களிலே என்னை முழுவதும் அர்ப்பணித்தே. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், உபயோகியும், உந்தன் சித்தம் என்னில் இருக்கும், வழுவாமல் அதில் நடப்பே. உம்மை என்றும் பற்றி கொள்ளுவே. என் வாழ்வில் நீதான் எல்லாமே, என் வாழ்வில் நீதான் எல்லாமே. எபிரேயர் 10:5, Hebrews 10:5, எபிரேயர் 10:5 இயேசு इब्रानियों சொல்லுகிறார். 10:5 में यीशु कहते हैं, அவர் உலகத்திலே பிரவேசிக்கையில் என்ன சொன்னாராம்? वो जगत में प्रवेश करते समय क्या कहा? அப்பா எனக்கு ஒரு உடம்ப ஆயத்தம் பண்ணிட்டீங்க. पिता मेरे लिए आपने देह तैयार कर दी है। 7ஆம் வசனத்துல 7वें वचन में, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய நான் வருகிறேன். तेरी इच्छा के अनुसार पूरा करने में आता हूँ। இயேசு தெய்வீக மகிமையில் இருந்தவர். यीशु देहत्व महिमा में रहने உலகத்துல वाला। வரதுக்கு அவருக்கு ஒரு உடம்பு சரீரம் தேவை. दुनिया में आने के लिए उसके लिए एक शरीर देह की அதை जरूरत थी। பிதாவானவர் மரியாளின் வயிற்றிலிருந்து கொடுத்தார். उसे पिता ने मरियम के कोख से दिया। நமக்கு அப்படி கத்தர் உடம்பு இல்லை. உலகத்துல வாழனா உடம்பு வேணும். हमें भी ये दुनिया में जीना है तो शरीर की जरूरत है। ஆமா இல்லையா? हाँ कि नहीं? உடம்பு இல்லாம முடியாது. शरीर के बिना जी नहीं सकते। உடம்பு அவர் கொடுத்தாரே, शरीर को उसने दिया है, இந்த உடம்புல எவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறோம். लेकिन इस शरीर में कितना उसके पसंद बातों को हम करते हैं। அவருக்கு பிரியமான செய்கிறோமா? क्या उसके पसंदीदा बातों को करते हैं? அவருக்கு பிரியமான செய்யுங்க. उसके लिए पसंद बातों को அப்பதான் कीजिए, பூர்ணப்பட முடியும். तब हम पूर्ण हो सकते हैं। எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்துல Hebrews 5:8-9, எபிரேயர் 5:8-9 इब्रानियों 5:8-9 में, அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு, वो पुत्र होकर भी अपने सारे तकलीफों के बीच में जो सीख लिया उसके द्वारा निपुण होकर, அவர் பாடுபட்டார், क्लेश उठाया, उसने क्लेश उठाया, ஆனா ஒன்றை கற்றுக்கொண்டார். लेकिन एक बात को सीख लिया, எப்படி பிதாவுக்கு கீழ்ப்படியணும், कैसे पिता का आज्ञाकारी எப்படி बनना है, பிதாவுக்கு கீழ்ப்படியணும். कैसे पिता का आज्ञाकारी बनना है। அப்படி செய்து தாம் பூர்ணராயிட்டார். वैसे कर कर वो निपुण बन गया। பூர்ணான அவர் என்ன செய்கிறார்? निपुण बना वो क्या करता है? எபிரேயர் 2:10, Hebrews 2:10, எபிரேயர் 2:10 इब्रानियों 2:10 में देखते हैं, அநேகம் பிள்ளைகளை மகிமையில கொண்டு சேர்க்க விரும்புகிறார். कई सारे बच्चों को महिमा में लाकर इकट्ठा करना அதுல चाहता है। ஒருத்தர் நானும். उसमें से एक मैं हूँ। ஆமென் சொல்லுங்க. आमीन कहिए। நம்ம எல்லாரையும் மகிமையில கொண்டு சேர்க்கணும். हम सबको अपने महिमा में लेकर ஆனா इकट्ठा பிதா करना சொன்னா है। அதெல்லாம் ஈஸியா நடக்காது. लेकिन पिता ने कहा ये सब आसान नहीं அப்படி है। இவங்களெல்லாம் மகிமையில சேர்க்கணும்னா तो इन सबको महिमा में इकट्ठा करना है तो உனக்கு அடி விழும், மிதி तुझे விழும், मार பரியாசம் पड़ेगी, வரும். लात पड़ेगी, सारे तट्टा எல்லா उड़ाएंगे, உபத்திரமும் சகிக்க ரெடியா? सारे क्लेश को झेलने के लिए तैयार हो क्या? எஸ் ஃபாதர். यस पिता। தேவனை நொறுக்கிட்டாராம். यीशु ने उसे चकनाचूर कर पिता दिया। परमेश्वर पिता ने उसे चकनाचूर कर दिया। ஏசாயா 53:10 அப்படித்தான் சொல்லுது. ஏசாயா 53:10ல. यशायाह 53:10 ऐसे ही कहती है, ஆனா எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். लेकिन सब कुछ सह लिया। எதுக்காக தெரியுமா? इसलिए जानते हो, நம்மள மகிமையில சேர்க்கணும். हमें महिमा में इकट्ठा करना। ஹalleluya. हालेलुया। சந்தோஷமா खुशी ஹalleluya. के साथ हालेलुया। ஆண்டவருக்கு பிரியமாய் வாழுங்க. पिता के लिए पसंदीदा जीवन जीना, அவருக்கு பிரியமான ஜெபத்தை செய்யுங்க. उसके लिए प्रिय प्रार्थना को कीजिए। மார்க் 10ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல, மார்க் 10:32ல मरकुस 10:32 में, இயேசு எருசலேமுக்கு போகும்போது அவங்களுக்கு முன்னால போகிறார். यीशु यरूशलेम में जाते समय उनके आगे आगे ஆனா चलता है। சீஷர்கள் திகைத்து பயத்தோட பின்னால போனாங்களாம். वो चेले जो बड़े घबराहट के साथ आगे आगे அது चल रहे காரணம் என்ன? हैं। इसका कारण क्या है? அடுத்த வசனத்துல இயேசு சொல்லுகிறார், अगले वचन में यीशु कहता है, இப்ப நம்ம எருசலேம் போறோம். अब हम यरूशलेम जाने वाले हैं। எருசலேம் போறோம். यरूशलेम जा रहे हैं, அங்க நீ பிடிச்சு அடிப்பாங்க, वहां पर मुझे पकड़कर मारेंगे, என்ன கொன்றுவாங்க. मुझे मरवा डालेंगे, ஆனா 3 நாள்
உயிர்த்தெழுப்பேன். लेकिन तीसरे दिन मैं जी उठूंगा। ஐயோ சாவு போறாரு, हाय मरने वाला है, அவரை மட்டும் சாவர நம்மளும் சேர்ந்து சாவடிச்சிருவாரு. वो भी मरने वाले, हमें भी साथ में मार देंगे। இயேசு சாவு போறங்க, சாவு போறவர் தைரியமா முன்னால லெஃப்ட் ரைட் போட்டு போறாரு, जो मरने वाले अच्छा लेफ्ट राइट कर कर आगे चलते முன்னால போறாரு. हैं, वो आगे आगे चलते हैं। ஆனா இவங்க लेकिन ये இங்க பாருங்க, यहाँ देखिए, ஐயோ பயந்து நடுங்கி डर कर कांपते हुए, நம்மளையும் அடிச்சு விடுவாங்களோ, हमें भी मार देंगे நம்மளையும் क्या, அடிச்சு விடுவாங்களோ. हमें भी मार देंगे क्या। தேவ சித்தம். ये परमेश्वर की चाहत। மத்தேயு 26:42 இல்ல, மத்தேயு 26:42 मत्ती 26 उसका 42, 3 தடவை இயேசு ஜெபித்து பார்த்தார். 3 बार परमेश्वर ने प्रार्थना कर कर அப்பா, देखा, அந்த பாத்திரம் தாங்க முடியாதப்பா, पिता ये कटोरा नहीं सह सकते। 3.5 வருஷம் என்ன எல்லாரும் ஓசன்னா ராஜாவுக்கு ஜெய் ஜெயன்னு சொன்னாங்க. 3.5 साल सबने होसन्ना राजा की जय हो நாளைக்கு कहे। எல்லாரும் சேர்ந்து பரியாசம் பண்ண போறாங்க. लेकिन कल सब मिलकर टट्टा उड़ाने वाले हैं। நான் எங்க அம்மா தச்ச அங்கியை போட்டுக்கிட்டு தெருவெல்லாம் நடந்தேன். मैं मेरे माँ ने बनाए हुए वस्त्रों को पहनकर मैं पूरे शहर में घुमा, ஆனா அதெல்லாம் நாளைக்கு உறிஞ்சிருவாங்க, लेकिन कल वो सब उतार देंगे, நிர்வாணமா தொங்கிருவாங்க, नग्न खड़ा कर देंगे, लटका देंगे मुझे। எல்லாம் தாங்க முடியாதப்பா. ये सब मैं सह नहीं सकता हूँ पिता। ஆனா பிதா பதிலே கொடுக்கல. लेकिन पिता ने जवाब ही नहीं லாஸ்ட்ல दिया। சொல்லிட்டாரு, आखिर में कहा, இந்த பாத்திரத்துல நான் பங்கு பெற்றாதான், இதை குடிச்சாதான் அது கம்ப்ளீட் ஆகும்னா ஓகே, commit to the will of God. ये प्याले में यदि मैं पीऊते ही आपकी चाहत पूरी होती, मैं उसके लिए सौंपता हूं। உம்முடைய சித்தத்தின்படி ஆக मेरी கடவுளே. चाहत के अनुसार मेरे लिए ஆமென் होने दे। சொல்லுங்க. आमीन कहिए। ஹalleluya. हालेलुया। அப்படி தேவ சித்தத்தை நிறைவேற்றுவோமா? वैसे पिता की चाहत को पूरा करेंगे। இந்த I have decided to follow Jesus அந்த யூடியூப்ல அந்த பாட்டு பிறந்த கதையை கொஞ்சம் பாருங்க. वो जो गीत है, मैंने निर्णय लिया यीशु के पीछे चलना, ऐसा अंग्रेजी में गीत है। वो गीत कैसे आया कर YouTube उसे में यूट्यूब में YouTube में देखिए, यूट्यूब में है, वो कैसे गीत बनाए कर देखिए। ஒரு மிஷனரி குடும்பம் எல்லாம் செத்துட்டு, एक मिशनरी का पूरा परिवार मर गई। ஒவ்வொரு பிள்ளையா வெட்டி கொல்லும்போது அவர் அடுத்த கவியை பாடுறாரு. एक एक बच्चे को काट कर मारते समय वो अगला अगला पंक्ति गाते हैं। மனைவியை கழுத்தை வெட்டும் போது அடுத்த கோரஸ் படிக்காரு. पत्नी के गला काटते समय अगला पंक्ति गाते हैं। இவர் கழுத்துல கத்தி வைக்கும்போது கடைசி ஸ்டான்ஸா படிச்சிட்டு செத்துட்டாரு. और इनके गले में जब चाकू रखा है तो आखिरी पंक्ति गाकर वो मर அந்த गए। பாட்டை பாட அவர் உயிரோட இல்ல. उस गीत को पूरा गाने के लिए वो जीवित नहीं थे। ஆனா இத பார்த்த கிராமத்து தலைவன் சொன்னானா, लेकिन इसे देखे हुए गांव का प्रधान ने कहा, இப்படி ஒருத்தன் சாவானா குடும்பத்தோட, ऐसा कोई परिवार के साथ मर सकता அப்ப है அந்த क्या? இயேசுட்ட ஏதோ ஒண்ணு இருக்குது. तो यानी उस यीशु के पास कुछ न இன்னைக்கு कुछ நான் है। இயேசுவை आज ஏற்றுக்கொள்கிறேன். हम भी उस यीशु को முழு स्वीकारेंगे। கிராமம் இயேசுவை पूरा ஏற்றுக்கொண்டது. गांव ने यीशु को स्वीकार लिया। ஆமென், ஆமென், ஆமென். கோதுமை மணி தனித்திருந்தால் ஒரு பலனை கொடுக்காது. गेहूं का धान्य अकेला रहो तो कोई फल नहीं दे அது सकता, நிலத்தில் இருந்து செத்துச்சுன்னா நிறைய பலனை लेकिन கொடுக்கும். वो जमीन में गिर कर यदि मरी तो बहुत दायक फल देगी। ஆமென் சொல்லுங்க. आमीन कहिए। பல வருஷத்துக்கு பிறகு कई सालों के बाद அந்த மிஷனுடைய பேத்தி அந்த இடத்துக்கு வந்து பாக்குறா. वो मिशनरी की पोती उस जगह पर आकर देखती அங்க है। ஒரு பெரிய சபை இருக்குது. वहां पर एक बड़ा कलीसिया है நூற்றுக்கணக்கான ஜனங்கள் சொல்றாங்க, और सैकड़ों लोग कहते हैं, உங்க தாத்தா பாட்டி மூலமா நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். तुम्हारे दादा दादी के द्वारा हमने यीशु को स्वीकार எவ்வளவு பெரிய लिया। பாக்கியம் பாருங்க. कितना बड़ा धन्य की बात है। ஆமென். आमीन। இயேசு அதை செஞ்சு பூர்ணரானார். यीशु ने उसे कर कर वो निपुण बना। அடுத்த ஏசாயா 44:28 ஐசாயா 44:28 ஏசாயா 44:28 यशायाह 44 उसका 28 ஒரு में கோரேஸ் குறித்து கர்த்தர் என்ன சாட்சி एक கொடுக்கிறார்? कोरेस के बारे में परमेश्वर क्या गवाही देते हैं? கோரேஸ் என்னுடைய மேய்ப்பன், कोरेस मेरा चरवा है, என்னுடைய மேய்ப்பன், वो मेरा चरवा है, அவன் எனக்கு பிரியமானதெல்லாம் செய்வான். वो मेरे लिए सारे पसंदी बातों को करेगा। எருசலேம் நகரத்தை பார்த்து நீ கட்டப்படு அப்படின்னு சொல்லுவான். यरूशलेम शहर को देखकर तू बंद जा कर தேவனுடைய कहेगा। ஆலயத்தை பார்த்து அஸ்திபாரம் போடுன்னு சொல்லுவான். परमेश्वर के भवन को देखकर नींव डाल कर कहेगा। அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவான். वो परमेश्वर के भवन को बांधेगा। தேவனுடைய ஜனங்கள் வாசமாய் இருக்கிற எருசலேமை கட்டுவான். परमेश्वर के लोग निवास करने वाले यरूशलेम को बांधेगा। கோரேஸுக்கு ஆண்டவர் யாருன்னு தெரியாது. कोरेस परमेश्वर कौन है नहीं जानता है, ஆண்டவருடைய பேர் அவனுக்கு தெரியாது. परमेश्वर के नाम नहीं जानता है। ஐசாயா 45:4 ஏசாயா 45:4 கடைசி பாகத்துல பார்க்க ஏசாயா 45:4 यशायाह 45:4 के आखिरी நீ भाग में देखते என்னை हैं, அறியாதிருந்தும் நான் உனக்கு பேர் வச்சேன்டா. तू अनजान रहकर भी मैंने तेरे लिए नामकरण किया। உனக்கு நான் யாருன்னு தெரியாது, तू मुझे नहीं जानता, ஆனா உனக்கு கோரேசன் பேர் வச்சது நான் தான். लेकिन तुझे कोरेस ऐसे नाम मैंने दिया है। டேக் பைபிள்ல ஒரு நாள் வாசித்தேன். देख बाइबल में मैंने एक दिन पढ़ा, அகாஸ்வேரு எஸ்தருக்கு பிறந்ததுதான் இந்த கோரேசாம்.
आगासो एस्तर के लिए जन्म हुआ ये कोरेस है। அது பைபிள்ல இல்ல. ये बाइबल में नहीं बाइबल है, இல்ல. बाइबल में नहीं है। அப்ப ஆண்டவர் தான் அவனுக்கு பேர் விட்டிருக்கிறாரு. तो परमेश्वर ने उसे नाम दिया है। தேவனுக்கு எதிர்பார்ப்பு என்ன? परमेश्वर की चाहत क्या है? ஒரு நாள் வரும், एक दिन आएगा, கோரேஸ் कोरेस உனக்கு பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் தருவேன். तेरे पृथ्वी को सारे राज्य को எனக்கு दूंगा। ஒண்ணே ஒண்ணு செய்வியா? मेरे लिए केवल एक बात करेगा, எல்லா ராஜ்யத்தையும் உனக்கு தர்றேன். सारे राज्य तुझे देता हूँ। எனக்கு ஆலயத்தை மட்டும் கட்டுவியா? मेरे लिए केवल भवन बांधेगा। எஸ்ரா 1:1 and 2, எஸ்ரா 1:1-2ல एजरा 1:1-2 में அந்த கோரேஸ் சாட்சி கொடுக்கிறான். वो कोरेस गवाही देता है, பரலோகத்தின் தேவனானவர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்துட்டாரு. स्वर्ग के परमेश्वर ने पृथ्वी के सारे राज्यों को मुझे दे ஆனா दिया என்கிட்ட है। ஒண்ணே ஒண்ணு கேக்குறாரு. लेकिन मुझसे केवल एक बात मांगता எருசலேம்ல है, ஆலயத்தை கட்டு. यरूशलेम में भवन को நான் बांध। செய்யாம இருப்பேனா? मैं किए बिना रहूंगा क्या? செய்யாம இருப்பேனா? क्या मैं किए बिना रहूंगा? ஹலோ, हेलो, உங்களை பார்த்து ஆண்டவன் சொல்றாரு, आपको देखकर परमेश्वर यही कहता உனக்கு है, நல்ல வேலை கொடுத்தேன், मुझे अच्छी नौकरी को हेलो, दिया हूँ, நல்ல வேலை கொடுத்துருக்கிறேன், मुझे अच्छा नौकरी दिया हूँ, நல்ல வீடு கொடுத்துருக்கிறேன். अच्छे घर दिया हूँ। ஒண்ணு இல்ல, ஒரு ஒரு பைக் அது ஒன்று இருக்குல்ல, कम से कम एक बाइक तो दिया ஒரு हूँ, கார், இதெல்லாம் கொடுத்தேன்ல. एक कार, ये सब दिया है। இதெல்லாம் உலகத்தின் ஆசீர்வாதம் தானே. ये सब दुनिया की आशीष है ना। உலகத்துல எல்லாம் உனக்கு கொடுத்தேன். दुनिया में सब कुछ तुझे दिया, நீ எனக்காக என் ஆலயத்துக்காக என்ன செஞ்ச? लेकिन तू मेरे लिए, मेरे भवन के लिए क्या किए हो? எருசலேமாகிய தேவ ஜனங்களுக்காக என்ன செஞ்சீங்க? यरूशलेम परमेश्वर के भवन के लिए क्या किए हो? ஒண்ணே ஒண்ணு தான் உனக்கு கேக்குறேன். केवल एक बात तुझसे मांगता हूँ। அந்த ஆண்டவரை அறியாதவன் கூட ஆண்டவருடைய ஆலயத்தை கட்ட சம்மதிச்சிட்டானே. परमेश्वर को नहीं जानने वाले भी परमेश्वर का भवन बांधने के लिए எழுதி வச்சுட்டான். लिख कर रख दिया है। ஆலயத்து கட்டது எத்தனை கோடி செலவானாலும் என் கஜானால இருந்து போணும். भवन बांधने के लिए कितना भी करोड़ हो जाए तो मेरे खजाना से जाएगा। ஆமென். आमेन। ஜெபத்தோடு ஆயத்தமாகுங்க. प्रार्थना के साथ तैयार हो जाओ। இந்த கல்யாணலே பெரிய சர்ச் யெகோவா நிசியா இருக்கணும். ये कल्याण में सबसे बड़ा चर्च यहोवा निसी होना चाहिए। அப்ப நீங்க தான் ஆலயத்தை கட்டணும். तो आप ही भवन को बांधना है। கோரேஸ் என்ன சொன்னா தெரியுமா? कोरेश ने क्या कहा जानते हो? எனக்கு சொல்லிட்டாரு, मुझे कह दिया है, வேண்டியதெல்லாம் நான் தரேன். मैं जो भी जरूरत है सब இப்ப दूंगा। யாரெல்லாம் கர்த்தர் ஏவுகிறாரோ அவங்கள எருசலேம் போங்க. यहाँ जिसको परमेश्वर उत्तेजना देते हैं वो सब நீங்க यरूशलेम போய் கட்டுங்க. तुम जाओ बांधो, நான் ஹெல்ப் பண்றேன். मैं मदद करूंगा। கோரேஸ் அவ்வளவு பேர் ராஜா வந்து செங்கல் தூக்கிட்டு இருக்க முடியுமா? कोरेश इतना बड़ा राजा आकर ईंट उठा नहीं सकता है ना। அதுக்கு ஜெகன் எடுக்கணும், அல்வின் எடுக்கணும். उसके लिए जगन उठना है, अलविन उठना है, நம்ம தான் செங்கலை தூக்கணும். हमें ईंट उठना है। ஆமென் சொல்லுங்க. आमेन कहिए। ஹalleluya. हालेलुया। இந்த செவரு இடிக்கிறதுக்கு 12,000 ரூபாய் கொடுத்துட்டோம். ये दीवार को तोड़ने के लिए 12,500 दिए। அதுக்கப்புறம் சில சொல்றாங்க, उसके लिए कुछ लोग कहते हैं, ஏன் பாஸ்டர் அங்கே கொடுத்தாங்க, क्यों पास्टर वहां पर पैसा நாங்க दिए? ஃப்ரீயா உடைச்சு அள்ளி போட்டுருப்போம். हम फ्री में तोड़कर उठाकर डाल देते ஆனா हैं। அடுத்து சொன்னவன், लेकिन இந்த செவரெல்லாம் கிட்டத்தட்ட 46 49 46,000 கேட்டான். फिर ये दीवार को बांधने के लिए நான் சொன்னேன், 47,000 வேண்டாம், मांगा। வேண்டாம். मैंने कहा नहीं அவன் नहीं சும்மா சாப்பிட்டு போட்டோம். वो ऐसे ही खाकर जाने दो। நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லா சாப்பாடு கொடுப்போம். हमारे बच्चों को हम अच्छा देंगे, कुछ பிள்ளைகளை வச்சு வேலை வைப்போம். बच्चों से काम कराएंगे। என்ன உற்சாகமா வேலை தெரியுமா? कितना उत्साह के साथ काम जानते 3 हो? நாள் உறங்காமல் தூங்காமல் 3 दिन सोए बिना, आराम किए बिना। நம்ம பிள்ளைலாம் முடிச்சாங்க. अपने ही बच्चे हैं, आपके ही बच्चे हैं। हालेलुया. हालेलुया। हमारे बच्चे, हमारे बच्चे हैं। अरे तुम्हारा बच्चा भी तो था ना. யோசிக்காரு. நம்ம பிள்ளை எல்லாத்தையும் எடுத்து குப்பெடுத்து பாருங்க, ரடரடன்னு எல்லாம் முடிச்சிட்டாங்க. सब काम खत्म किए हैं। பெயிண்டிங் பண்ண வெளியே இருந்த ஆள் வந்தாரு. पेंटिंग करने बाहर से लोग आए हैं क्या? சொல்லுங்க. बताइए। இவ்வளவு கிளீன் ஒரு பெயிண்டர் கூட பண்ண மாட்டான். इतना क्लीन एक पेंटर भी नहीं कर सकता है। மேலே ஏறி இந்த தவறதெல்லாம் அடிக்க மாட்டான். ऊपर चढ़कर ये ऊपर सब नहीं मारेगा। நம்ம கர்த்தருக்கு ஆலயத்தை हम கட்டுவோம். परमेश्वर के लिए भवन बांधेंगे। நம்ம ஆண்டவருக்கு நம்ம தானே கட்டணும். हमारा परमेश्वर के लिए हमें ही करना है। ஹalleluya. हालेलुया। சத்தமால சொல்லுங்க. आवाज उठाकर हालेलुया कहेंगे। தபிதாவுக்கு கொஞ்சம் ட்ரெஸ் போட்டு விடுங்கன்னு எஸ்தர் பரதரை சொன்னா, எஸ்தர் ஒன்று பரத் சொல்லுவாரோ, ஏய் மேரா காம் नहीं सब बोलेगा. तो तबीता को अगर ड्रेस पहनाएगा, अगर एस्तर भरत से कहे तो कहेंगे कि मेरा काम नहीं है। கொண்டா கொண்டா கொண்டா, हाँ लाओ लाओ लाओ, நம்ம பிள்ளை தானே, हमारे बच्चा है நம்ம ना, பிள்ளை தானே. हमारा बच्चा है ना। அப்படித்தான் அந்த ஆலயத்தை அலங்கரிக்கணும்னா ஏசப்பா பிள்ளைகள் தான் பண்ணணும். वैसे ही इस कलीसिया को श्रृंगार करना है तो हम अपने बच्चे ही करना है। 46 1 லட்சம் கூட கொடுக்கலாம். 47,000 नहीं, 1 लाख भी दे सकते हैं। ஆனா நீங்க பண்ண மாதிரி இவ்வளவு அழகா இவ்வளவு சூப்பரா அவனால செய்ய முடியுமா? लेकिन आपने जितना सुंदर से आपने किया वैसे वो कर सकते हैं क्या? சொல்லுங்க. மற்றவங்க கை கொடுங்க. कहिए बाजू में बाजू, दूसरे लोग, மற்றவங்க दूसरे ஐயா விட்டுறாதுங்க, பிடிங்க. மற்றவங்க दूसरे பணத்தை வச்சு செய்வாங்க. पैसा रख कर करेंगे, ஆனா நம்ம लेकिन हम மனசை வச்சு செய்வோம். मन रख कर करेंगे। உங்களை தான் சொல்றேன். आपसे ही कहता हूं। உங்களுக்கு. ஆமென். आमेन।
அந்த கோரேஸ் கர்த்தருக்கு பிரியமானதை செஞ்சான். वो कोरेस परमेश्वर के लिए प्रसन्न बातों को किया கர்த்தர் பூமி ராஜ்யங்களெல்லாம் और கொடுத்தார். परमेश्वर पृथ्वी के सारे राज्यों को दिया. நீங்க கர்த்தருக்கா செஞ்சு பாருங்க. आप भी परमेश्वर के लिए कर देखो. ஆமென் சொல்லுங்க. आमीन कहिए. ஹalleluya. हालेलुया. 27 வருஷம் ஆச்சு வேலையை விட்டு. 27 साल हो गई नौकरी छोड़कर. ஒண்ணுமே குறை இல்ல. कोई कमी नहीं है. ஏன்னா அவருக்காக செய்யுங்க. क्योंकि उसके लिए करो. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் அடைந்தோ நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரரானதில்லை. ராஜ்ய மேன்மைக்காய் கஷ்டம் நஷ்டப்பட்டதில்லை. உறக்கம் தெளிவோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி மழைதான் மலையாக பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். ஆமென் சொல்லுங்க. आमीन कहिए. ஹalleluya. हालेलुया. அட கடைசி இப்படி இருக்கும். आखिर में ऐसे रहती है. உயிர்த்தெழுவீர். சொல்லுங்க சொல்லுங்க. जी उठोगे. சொல்ல முடியும். உயிர்த்தெழுவீர். जी उठोगे. உறக்கம் தெளிவீர். ஒன்று கூடுவீர். உயிர்த்தெழுவீர். जी उठोगे. ஒன்று கூடுவீர். इकट्ठा हो जाओगे. ஏ உலர்ந்த எலும்புகளே. ये सूखे हड्डियों. என்னது? कहो. நான் தான் நல்ல பாடியா இருக்கானே. मैं तो अच्छा तंदुरुस्त हूँ. ஆனா உள்ள எலும்பு ஜெபிக்க முடியாதபடி உலர்ந்து போய் கிடக்குது. लेकिन अंदर हड्डी प्रार्थना न करने लायक सूखी पड़ी है. உயிர் பெறுவீர். जी उठोगे. சத்தமா சொல்லுங்க. आवाज से कहेंगे. जोर से बोलेंगे. ஒன்று கூடுவீர். உலர்ந்த எலும்புகளே. सूखे हड्डियों. நீங்கள் அறியா तुम नहीं जाओ. ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். हमारे बीच में आ गया. ஆமென். உயிர் பெறுவே ஒன்று கொடுவே உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா ஒருவர் உங்கள் நடுவில் வந்து விட்டார். பாடுங்க. உயிர் பெறுவே ஒன்று கொடுவே உலர்ந்த எலும்புகளே. நீங்கள் அறியா நடுவில் வந்து விட்டார். உறக்கம் தெளிவோம் கல்வாரி பூமிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உறக்கம் தெளிவோம் உற்சாகம் கொள்வோம் உலகத்தின் இறுதி வரை. கல்வாரி பூமிதான் நாள் வரை உழைத்திடுவோம். அந்த காலத்துல उन दिनों में முன்னூறு ஜபத்துல செகண்ட் செஷன்ல எப்போ வந்து பாட்டு படிச்சிரும். सारी रात की प्रार्थना में दूसरे भाग में ये गीत को गा देते. அப்பதான் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? सब तब क्या करेंगे? கர்த்தர் நல்லவர். परमेश्वर भला है. கர்த்தர் பெரியவர். परमेश्वर महान है. எவ்ரிதிங் எல்லாத்துக்கும் ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க. सबके लिए हाँ हाँ कहेंगे. அப்ப அந்த பாட்டை படிச்ச உடனே तो ये ஏய் 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 எழும்பு எழும்பு எழும்பு. तो ये गीत गाते चलो उठो उठो. உறக்கம் தெளிவும். वो थोड़ा सा जागरूक हो हालेलुया. जाएंगे. हालेलुया. நாங்க உட்காரும் போதே பார்த்தேன். मैं वहां पर बैठते समय देखा ஃபியூச்சர் கோயர் ரெடி ஆயிட்டு. फ्यूचर कोयर तैयार हो गया है. ஃபியூச்சர் கோயருக்கு இந்த கோயர் இடம் கொடுத்து போயிட்டு பாருங்க. அது फ्यूचर பெரிய कोयर के சந்தோஷம். लिए ये कोयर ने जगह देकर बैठा है. அப்பதே பார்த்துட்டேன். तभी मैंने देख लिया. இப்பவே ரெடி ஆறாங்க. अभी से तैयार हो रहे हैं. மைக் ஒன்று தான் குறை உங்களுக்கு. माइक की केवल कमी है. ஆனா முதல்ல மைக் இல்லாம சதம் படிச்சு காமிச்சா தான் மைக் கொடுப்பாங்க. माइक के बिना आवाज से गाकर दिखाएंगे तो माइक मिलेगी. மைக்லயே படிச்சீங்கன்னா மைக் கொடுக்க மாட்டாங்க. मुंह के अंदर गाओगे तो माइक नहीं मिलेगा. சரிதானே? हाँ कि नहीं? மைக் இல்லாமலே சத்தமா படிக்கணும். माइक के बिना अच्छा आवाज उठाकर. हालेलुया. हालेलुया. பாருங்க சீக்கிரம் உங்களுக்கும் ஸ்பெஷல் மைக் வந்துரும். आपके लिए स्पेशल माइक जल्दी आ जाएगी. இது ஏற்கனவே மேச்சோர்டு கொயர் மியூசிஷியன் எல்லாம் உட்கார்ந்திருக்காங்க. यहाँ पर मैच्योर म्यूजिशियन कोयर सब बैठे हैं पहले से. என்ன அப்படிதானே ரஃபேல்? अरे तुमको बोलता हूं. ரைட் அப்பா காஞ்சிட்டார் அவரு. ஹalleluya. हालेलुया.
அப்படிதான் ஒவ்வொரு ஜெனரேஷனும் வந்துட்டே இருக்கணும். तो एक एक पीढ़ी पीढ़ी आते ही रहना है। ஆமென். आमेन। இதை கர்த்தரை மையப்படுத்தணும். परमेश्वर की महिमा करना है। சரி, அடுத்த ரெண்டு காரணம் சொல்றேன். अगले दो बातों को कहता हूँ। எபிரேயர் 12:28 இப்ரூஸ் 12:28 எபிரேயர் 12:28 इब्रानियों 12:28 में ஆனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் न हिलने वाले राज्य को पाने वाले हम பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படியாக கிருபை பெற்றுக் கொள்ளுவோம். और डर और कपकपाते हुए परमेश्वर की आराधना करने की अनुग्रह को हमने पा लिया। நம்முடைய ஆராதனை தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும். हमारी आराधना परमेश्वर को प्रसन्न करने लायक रहना है। அவருக்கு பிரியமா ஆராதனை उसके செய்கிறோமா? लिए प्रिय आराधना करते हैं क्या? இல்லாவிட்டா பரலோகத்துல கோடி கோடியா தூதர்கள் இரவும் பகலும் ஆராதிக்கிறாங்க. नहीं तो स्वर्ग में करोड़ों करोड़ दूत दिन रात उसकी आराधना करते हैं। அந்த இடத்தை விட்டு இங்கேயும் அவர் வரணும். उस जगह को छोड़कर यहाँ पर वो क्यों आना है? ஆமென் சொல்லுங்க. आमीन कहिए। பேர சொல்லுங்க. बाजू में हाथ पकड़ कर कहेंगे, आराधना हमारा आराधना பரலோக தூதருடைய स्वर्ग के दूत की आराधना आराधना விட से சூப்பருங்க. सुपर है। அதான் இயேசு ராஜா வந்திருக்கிறார். इसलिए यीशु राजा यहाँ पर आया है। இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். ஆமென். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைத்தட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். ஓ இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். ஆமென். आमीन। அப்போஸ்தலர் 26 அதிகாரம் 7 வசனம் Act 26:7 அப்போஸ்தலர் 26:7 प्रेरित 26 7वां वचन में இஸ்ரவேல் ஜனங்கள் இரவும் பகலும் ஆராதிக்கிறாங்க. इजराइल लोग दिन रात परमेश्वर की आराधना இரவு करते பகல் हैं। ஆராதிக்கிறாங்க. दिन रात आराधना करते हैं। வாக்குத்தத்தை பற்றி பிடித்துக்கொண்டு ஆராதிக்கிறாங்க. प्रतिज्ञा को थाम कर आराधना करते हैं। எங்களுக்கு சொன்ன வாக்குத்தங்கள் நிறைவேற்றும் ஆண்டவரே. आपने किए हुए प्रतिज्ञा को पूरा कीजिए पिता। இடைவிடாமல் और ஆராதிக்கிறாங்க. लगातार आराधना करते हैं। தானியேல் 6:20 தானியேல் 6:20 தானியேல் 6:20 दानियल 6:20 में देखते हैं, தானியேலே हे दानियल ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, जीवन परमेश्वर के दास, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? तू लगातार प्रार्थना करने वाला तेरा परमेश्वर लगातार आराधना तुझे- करने वाला आराधना लगातार आराधना करने हम वाला आराधना तेरा निकलो नहीं परमेश्वर तुझे बचाने के लिए क्या सामर्थ्यवान था? சொல்லுங்க. कहिए। தானியேலும் பகல் படிங்க. बाजू में हाथ पकड़ेंगे। தானியேலும் हे दानियल, இஸ்ரவேல் ஜனங்களும் इजराइल के लोग இடைவிடாம ஆராதிச்சாங்க. लगातार आराधना किए। நம்ம என்னைக்கோ இடையில வந்து ஆராதிக்கிறோம். हम कभी बीच में आकर आराधना करते हैं, அப்படிதானே? ऐसा ही है ना? பார்த்து ஒரு நாள் தான் ஆராதிக்க வரீங்க. हफ्ते में एक दिन आराधना करने आते हो। பகலாம் பைபிள் ஸ்டடின்னு சொன்னா बुधवार बाइबल स्टडी कहेंगे तो भी ஹல்லேலூயா ஹல்லேலூயா காது கேட்காது. हालेलुया हालेलुया कान नहीं सुनेगी। நான் நேற்று ஒரு காரியம் சொன்னேன். मैंने कल एक बात कहा, லியோனார்ட் ராவன் ஹில் लियोनार्ड रेवनहिल அவர் தான் எழுப்புதல் வீரர். वही एक बेदारी के लिए एक पिता है। ஆ அவர் சொல்றாரு, वो कहते हैं தேவனுடைய சபை தூங்கிட்டு இருக்குது, ஆண்டவர் அழுதுகிட்டு இருக்கிறாரு, என் பேனா சும்மா இருக்குமா அப்படிங்க. परमेश्वर कलीसिया सो रही है, परमेश्वर रो रहा है, क्या मेरा कलम ऐसी बैठी रहेगी? Why revival tarries அந்த புக்கை கட்டாயம் நீங்க வாசிக்கணும். क्यों बेदारी देरी हो रही है? ऐसा अंग्रेजी में एक बुक है, Why பயங்கரமா Revival எழுதுவாரு. Tarries। वो बहुत भयंकर रीति से ஒரு लिखते காரியம் हैं। எழுதியிருக்கிறாரு. एक बात उन्होंने लिखा है, நீங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தவறாம வந்திருந்தீங்க பாருங்க. आप रविवार में आराधना में आ जाते हो, அது देखिए எதை காண்பிக்கிறது? वो किसे बताती है? உங்க சபையை எவ்வளவா நேசிக்கிறீங்க, आप कलीसिया से कितना प्रेम करते हो உங்க சபையை எவ்வளவு நீங்க ஹானரா நினைக்கிறீங்க. और अपने कलीसिया को कितना आदर समझते ஐயோ हो। எங்க சபை ஆராதனை, ये எங்க சபை हमारे ஆராதனை. कलीसिया का आराधना है। உங்க சபையை குறித்து உங்க மனசுல ஒரு மேன்மையான குட் ரேப் அவுட் இருக்கிறதுனால தான் நீங்க ஆராதனைக்கு வரீங்க. अपने कलीसिया के बारे में आपके लिए बड़ा मन में बड़ी उनके लिए बड़ी बड़ापन है, इसके लिए आप उसमें நீங்க आते हो। ஒவ்வொரு நாளும் கரெக்டா ஜெப நேரத்துல ஜெபிக்கிறீங்க, வேதம் வாசிக்கிறது, அது எதை காண்பிக்கிறது? प्रार्थना के समय में सही से प्रार्थना करते हो, शास्त्र पढ़ते हो, ये किसे बताती है? How much you love God personally. ஆண்டவரை தனிப்பட்ட விதமா எவ்வளவு आप நேசிக்கிறீங்க? परमेश्वर को व्यक्तिगत रूप में कितना ज्यादा पसंद करते हो? தனிப்பட்ட விதமா ஆண்டவருக்கு உங்களுக்கு எப்படி ஐக்கியம் இருக்குது? आपका और परमेश्वर का अकेले में कैसा संबंध है? சபையா கூடி வந்து ஆராதிப்போம், कलीसियावासी मिलकर आराधना करेंगे, ஆனா ஆண்டவருக்கு எனக்கு இருக்க உறவு தான்
என்னை அதிகமா அவரோடு தனித்திருக்க வைக்கும். लेकिन कल परमेश्वर मेरा रिश्ता ही मुझे उसके साथ अकेलेपन में रहने ஆனா लगाता है। மூன்றாவது கவனிங்க, लेकिन तीसरा ध्यान நான் दीजिए, இல்ல அந்த பரிசுத்தவான் சொல்ற मैं காரியம். नहीं, वो पवित्र मनुष्य ने कहा है। நீங்க மாலை கூட்டத்துக்கு, तुम शाम की सभा में, ஸ்பெஷல் உபாச கூட்டத்துக்கு विशेष उपवास की प्रार्थना में வர்றீங்கன்னா आते हो तो உங்க பாஸ்டரை எவ்வளவு மதிக்கிறீங்க, உங்க பாஸ்டரை எவ்வளவு நேசிக்கணும் அடையாளம். आप अपने पास्टर को कितना आदर देते हो, कितना उनसे प्रेम करते हो, इसका चिन्ह है। இப்போ நான் புதன்கிழமை நான் சலமிக்கு ஃபோன் பண்றேன். मैं बुधवार को सलोमी को फोन करता हूँ, அவ சொல்றா, वो कहती है எங்களை பைபிள் ஸ்டடி ஜூம்ல ஆரம்பிச்சிட்டு. हमारा बाइबल स्टडी जूम में शुरू हो ஏன்னா गई, அவங்களுக்கு இப்படி ஹால்லாம் கிடையாது. क्योंकि उनके लिए ऐसा हॉल सब नहीं है। சண்டே மட்டும் தான் ஒரு நேரம் கிடைக்கும். केवल रविवार के दिन एक दिन मिलती है। டேடி நான் சீக்கிரம் போகணும். डैडी में जल्दी जाना है। அங்க ஜோவும் ஜெரியும் உட்கார்ந்துட்டாங்க டைரி எடுத்துட்டு. वहां पर जो और जेरी डायरी लेकर बैठ गए இப்படி लिखने के लिए। நேரா பார்க்க முடியாதுமா. हम सामने से जाकर नहीं देख ஜூம்ல सकते। ஒரு சின்ன வட்டத்தை அவங்க பாஸ்டரை பார்க்க முடியும். जूम में एक छोटा सा मीटिंग में पास्टर को ये देख पहला सकते पारेंगे। हैं। यहाँ देखिए, ஆனா ரெண்டு பேரும் அழகா எல்லாம் எழுதுறாங்க. लेकिन दोनों बच्चे बहुत अच्छे सुंदर से लिखते हैं। they are anxious to learn something from the bible. வேதத்தை இதா கற்றுக்கொள்ளணும் ஆர்வம் இருக்குது. बाइबल में से कुछ ना कुछ सीखने का बड़ी चाहत है उनके अंदर। அவங்க பாஸ்டரை எவ்வளவு நேசிக்கிறீங்க? आप अपने पास्टर से कितना प्रेम करते हो? நம்ம சாலஸ் தானே. हमारा चालस तो है, हमारा चालस तो அவர் है, ஏதாவது பேசிட்டு वो போவார். कुछ ना कुछ बोलने दो। ஜாக்கிரதை. सावधान, இதுக்கு மேல சொல்ல மாட்டேன். इसके आगे मैं नहीं कहूंगा। நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு போதும். अच्छा बैल को एक चटका, झटका, अच्छे बैल के लिए झटका झटका एक झटका काफी है, கொடுத்துட்டேன். அது மேல दे दिया வேண்டாம். है। நம்முடைய ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். हमारी आराधना परमेश्वर के लिए पसंदीदा அப்ப होना நம்ம चाहिए। எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா மாறுவோம் तो தெரியுமா? हम कितना निपुण बनेंगे? எபிரேயர் 8:5ல, இப்ரூஸ் 8:5ல, எபிரேயர் 8:5ல इब्रानियों 8:5 में இவர்கள் செய்கிற ஆராதனை பரலோகத்துல செய்யப்படுகிற ஆராதனைக்கு ஒத்ததாக ये இருக்கிறது. करने वाली आराधना स्वर्ग में होने वाली आराधना के तुल्य है। God compares our worship to the worship of the heaven. நம்முடைய ஆராதனையை பரலோக ஆராதனைக்கு சம்மதப்படுத்துகிறார். हमारी आराधना को स्वर्गीय आराधना के तुलने में वो देखता है। ஆமென் சொல்லுங்க. आमीन कहिए। அது இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொன்னாலும் கூட நம் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். वो इजराइलियों के बारे में कहा तो भी हम इजराइली हैं। How honors அதான் நேற்று ஜெபவேளையில கர்த்தர் ஒரு காரியம் कल ஞாபகப்படுத்தினார். प्रार्थना के समय परमेश्वर ने एक बात को याद ஒரு நிமிஷம் दिलाया। பாருங்க. यहाँ देखिए, ஹலோ हेलो, சொல்லுங்க. தேவதூதர்களால் कहिए स्वर्ग दूतों के द्वारा பாட்டு படிக்க முடியும், गीत गा सकते हैं, துதிக்க முடியும், स्तुति कर सकते हैं, ஆராதிக்க முடியும், आराधना कर सकते हैं, ஆனா ஜெபிக்க முடியாது. लेकिन प्रार्थना नहीं कर सकते। நம்மால பாட்டு பிடிக்க முடியும், துதிக்க முடியும், ஆராதிக்க முடியும், ஜெபிக்க முடியும். लेकिन हम गीत गा सकते हैं, आराधना कर सकते हैं और प्रार्थना भी कर सकते हैं। அவ்வளவு மகிமையா ஆராதிக்கிறவங்களுக்கு அந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கல. इतनी महिमा से आराधना करते, लेकिन उन्हें वो अनुग्रह नहीं मिला। எங்களுக்கு ஜெபிக்க தெரியாது. हमें प्रार्थना करने नहीं आता। வேணா ஆண்டவர் என்ன சொல்வாரோ அது நேரா போய் ஞானசேகர் கர்த்தர் சொல்கிறான்னு சொல்ல முடியும். चाहे ऐसा हो सकता है, परमेश्वर जो कहता है ज्ञानेश्वर परमेश्वर क्या कहता है कह सकते हैं। ஞானசேகருக்கு நான் போய் ஜெபிக்க முடியாது. ज्ञानेश्वर के लिए मैं जाकर प्रार्थना नहीं कर அவருக்கு सकता। தான் அந்த gift ஜெபிக்கிறதுக்கு. वो उनका अनुग्रह है, वो गिफ्ट है प्रार्थना மண்டை करने முட்டி का। ஜெபம் பண்ணுவாரோ முழங்கால ஜெபம் பண்ண தெரியாது. सर पटक कर प्रार्थना करेंगे, एक घुटने लगाकर நம்ம प्रार्थना எவ்வளவு करेंगे। எவ்வளவு எவ்வளவு நம்ம பாக்கியம் பெற்றவங்க பாருங்க. लेकिन हम कितने धन्य हैं देखिए। இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. ऐसे एक बात को पाए हुए लोग धन्य है, பாக்கியத்தை பாயவே. भाग्यता पाए हुए लोग। கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. परमेश्वर को अपना परमेश्वर मानने वाले धन्य है। Psalm 144:15 144ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். भजन संहिता 144:15। ஏமா ஜெபிக்கிறதுக்கு தேவதூதர்களுக்கு ஆண்டவர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல, प्रार्थना करने அந்த देवदूतों के लिए ஹானரையும் கொடுக்கல. वो मौका भी नहीं दिया, ना तो वो आदर दिया। புரிஞ்சுட்டீங்களா? आप समझ गए? சொல்லுங்க. நான் कहिए मैं, சொல்லுங்க சத்தமா. நான் कहिए मैं தேவதூதனுடைய விட परमेश्वर के दूत से ले बढ़कर சின்னவன். छोटा हूँ। சொல்லுங்க சின்னவன். कहिए छोटा हूँ। நம்ம அவங்க சின்னவங்க தான். हम सब उनसे छोटे हैं, ஆனா लेकिन சின்ன யாக்கோபு போல छोटे याकूब के समान கர்த்தர் நம்மை நேசித்து परमेश्वर हमसे प्रेम करके நம்மள ஜெபிக்க வைக்கிறாரு. हमें प्रार्थना करने நம்ம लगाता ஜெபத்தை है, கேட்கிறாரு. हमारे प्रार्थना को सुनता है। காலை தூக்கி உனக்கு கொஞ்சம். कॉलर उठाकर थोड़ा दिखाइए। ஹல்லேலூயா. हालेलुया। ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஆமே ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்க
நம்ம ஆராதனை யாரோ பார்க்கணும்னு படிக்கிறது இல்லை. हमारी आराधना कोई देखना है इसके लिए नहीं करते. ஒரு நாள் கோயிலில் இருக்கிற ஒரு பாப்பா கையில் மட்டும் ஒரு பிரேஸ்லெட் இருந்தது. एक दिन क्वायर में खड़ी एक बेटी के हाथ में एक ब्रेसलेट थी. நான் முடிச்சோன்னு சொன்னேன், मैं खत्म होने के बाद कहा இது வேண்டாமா, ये नहीं चाहिए, दिखावा नहीं चाहिए. ये दिखावा नहीं चाहिए. ஒன்று एक நீ கையை உயர்த்தும் போதெல்லாம் அந்த பிரேஸ்லெட் தான் முன்னால் காமிக்கும். तो जैसे जब जब हाथ उठाएगी ये ब्रेसलेट ही आगे दिखाई देगी सबको. இதே ஆண்டர் காமிச்சு சொல்றாரு. इसे ही परमेश्वर दिखाने के लिए कहते हैं क्या? இன்னொன்று, और एक बात, ஒரு ஆள்கிட்ட பிரேஸ்லெட் இருக்குது, அடுத்த ஆள்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. एक के पास ब्रेसलेट है, दूसरे के पास कुछ भी नहीं है. அவங்கள்ட்ட ஒரு சின்ன செயின் வாங்குறது கூட அவங்கள்ட்ட பைசா இல்லை. उसके पास एक छोटा चेन खरीदने के लिए भी पैसा नहीं அப்ப है. அவங்கள வெக்கப்படுத்துறீங்களா? तो तू उन्हें शर्मिंदा करते हो क्या? வெக்கப்படுத்துறீங்களா? उन्हें शर्मिंदा करते हो क्या? இல்ல. नहीं, ஆடம்பரம் வேண்டாம், ये ऐसा दिखावा नहीं चाहिए, श्रृंगार नहीं चाहिए. श्रृंगार नहीं चाहिए. நம்முடைய ஆராதனை ஆண்டருக்கு பிரியமா இருக்கணும், அவ்வளவுதான். हमारा आराधना परमेश्वर पसंद करना चाहिए. ஏன் சத்தம் மைக்கில் குறையா இருக்குது, அவங்களுக்கு மட்டும் சத்தம் ஜாஸ்தி இருக்குது. मेरा माइक में आवाज कम है, उनके माइक में आवाज ज्यादा है. இது தேவனுக்கு பிரியமான ஆராதனை ये இல்ல. परमेश्वर का प्रिय आराधना नहीं है. உங்க வொர்ஷிப் யாரை பிரியப்படுத்த போறீங்க? आपकी आराधना किसे आप प्रिय करने वाले யாரை हो? பிரியப்படுத்துறீங்க? आप किसे प्रिय करने वाले உங்க हो? மாம்சத்தை क्या பிரியப்படுத்துறீங்களா? आप अपने शरीर को प्रिय करने वाले हो? நான் மட்டும் தான் அப்படி 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 இப்படி இப்படி அவசியம் இல்லை. यहाँ वैसे जरूरत नहीं है. நம்முடைய ஆராதனை தேவனை பிரியப்படுத்த. हमारी आराधना परमेश्वर को प्रिय करना அப்ப है. என்ன ஒரு பெர்ஃபெக்ஷன் தெரியுமா? तो क्या एक निपुणपन रहेगी? இதே போல பரலோகத்திலே அங்க போய் ஆராதிப்போம். इसी समान स्वर्ग में भी जाकर आराधना करेंगे. ஹalleluya. हालेलुया. அந்த கிருபை ஆண்டவர் தர वो போறாரு. अनुग्रह को परमेश्वर देने वाला है. ஆமென் சொல்லுங்க. आमीन कहिए. ஹalleluya. हालेलुया. பரலோகமே உம்மை துதிப்பதா கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். ஆமென். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளும். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஒன்றாக. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லை, சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போல் ஒரு தெய்வம், சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம். ரோமர் 12:1, ரோமன்ஸ் 12:1 रोमियो 12:1 में இப்படி இருக்க சகோதரரே, ऐसा होते हुए भाइयों உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும். இதுதான் நீங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. आपके शरीर को परमेश्वर के लिए पसंदीदा बलि के समान समर्पण करना, यही एक बुद्धिमान आराधना நம்முடைய है. பலிகள் தேவனுக்கு பிரியமாக हमारे இருக்கணும். बलि परमेश्वर के लिए प्रिय होना चाहिए. இயேசு நமக்காக பலியானார். यीशु हमारे लिए बलिदान हुआ, அதுக்கு முன்னால் நம்மளை அர்ப்பணிக்கிறோம். लेकिन उसके पहले हम अपने आप को समर्पण करते தேவனுக்கு हैं. பிரியமாய் அர்ப்பணிக்கிறோம். परमेश्वर के लिए प्रिय अर्पण करते हैं. உங்க क्या சரீரம் தான். आपका शरीर है? பழைய ஏற்பாட்டுல ஆடு மாடு சரீரத்தை இப்படிலாம் வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. भेड़ बकरियों को शरीर को पुराने करार में ऐसे नहीं रखते थे. வெட்டி தோலை உரிச்சு துண்டு துண்டா ஆக்கிடுவாங்க. काट कर चमड़ा उतार कर टुकड़ा टुकड़ा कर देते हैं. இன்னைக்கு அப்படிதான் செஞ்சிருக்கணும். आज भी वैसे ही करना ஆனா இயேசு चाहिए. நமக்காக பலியான लेकिन அப்படிங்கறனால यीशु हमारे लिए बलिदान हुआ, உங்க इसलिए சரீரத்தை வெட்டி பலிபீடத்துல வைக்க आपके வேண்டாம். शरीर को काट कर वेदी में रखने की जरूरत ஒரு नहीं है, பரிசுத்தமான பலியாக लेकिन एक पवित्र बलि के समान ஆண்டவர் और அங்கீகரிக்கத்தக்கதாக परमेश्वर स्वीकारने लायक. ஆதியா 4:4 ஜெனிசிஸ் 4:4 ஆதியா 4:4 उत्पत्ति 4:4 में ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். आबेल और उसके दान को परमेश्वर ने स्वीकारा, ஏன்னா அவன் தன்னுடைய ஆட்டு மந்தையில தலையீற்றுகளை கொண்டு வந்தான். क्योंकि उसने अपने भेड़ों में से सबसे श्रेष्ठ लेकर आया, पहलौठे को, पहलौठा लेकर आया. முதல்ல பிறந்தது என் ஆண்டவருக்கு. पहला जो जन्म हुआ मेरे ஆனா परमेश्वर के காயின் लिए. என்ன பண்ணினா? लेकिन कायन ने क्या किया? அவன் நிலத்தின் கனியில கொண்டு வந்தான். தப்பே उसने இல்ல. अपने खेतों के फल से लाया, சிலவற்றை கொண்டு வந்தான். लेकिन कुछ उसमें से लेकर आया. 4-5 பெருக்கு போட ஆண்டவருக்கு. हाँ, 4-5 परमेश्वर के लिए डाल दो. அது நல்ல பழமா அழுகுனதா ஒண்ணும் பார்க்கல. वो अच्छा है क्या, सड़ा हुआ है, कुछ ஏதோ नहीं சிலதை देखा. கொடுத்தான். ऐसे कुछ ना कुछ दे दिया उसने. சொல்லுமே, கடமைக்கா கொடுத்துட்டான். जैसे जिम्मेदारी के लिए என் दे தம்பி दिया. கொடுக்குறானே நான் கொடுக்கணும். मेरा भाई दे रहा है, मैं भी दे देता हूँ. அப்படி காணிக்க கொடுக்க. वैसे कभी दान मत देना. உங்கள் பலிகள்
விசேஷமா இருக்கணும். आपका बलि हमेशा विशेष होना चाहिए। எபிரேயர் 11:4 Hebrews 11:4 इब्रानियों 11:4 में ஆபேலின் காணிக்கைகளுக்கு தேவனே சாட்சி கொடுக்கிறார். आबेल के दान के बारे में परमेश्वर खुद गवाही தன் देते हैं। சகோதரனுடைய காணிக்கையை விட மேன்மையான காணிக்கை अपने செலுத்துறார். भाई के दान से ये सबसे श्रेष्ठ दान देता है। ஆண்டவருக்கு எப்படி பலி செலுத்துறீங்க? परमेश्वर के लिए आप कैसे बलि देते हो? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதன் 16ஆம் வசனத்துல Hebrews 13:16 எபிரேயர் 13:16 इब्रानियों 13:16 में நன்மை செய்யவும் தான தர்மமும் செய்யவும் மறவாதிருங்கள். भलाई करने और दान धर्म करने कभी मत भूलना। இப்படிப்பட்ட பலிகள் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ऐसे बलि पर परमेश्वर प्रिय करता है। ஆண்டவர் பிரியமா இருக்கணும். परमेश्वर उसको पसंद அதே करता எபிரேயர் है। 13:15 Hebrews 13:15 எபிரேயர் 13:15 इब्रानियों 13:15 में அவர் மூலமாய் ஸ்தோத்திர பலியை எப்போது தேவனுக்கு उसके தெரிவிக்கணும். द्वारा स्तुति की बलि இந்த हमेशा परमेश्वर के लिए உதடுகளின் चढ़ाए। கனியாகிய ஸ்தோத்திர பலியை இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவுக்கு எப்போதும் செலுத்திக் ये கொண்டிருக்கணும். होठों के बलि नामक स्तुति की बलि यीशु मसीह के द्वारा पिता को हमेशा चढ़ाते रहना। உங்க வாய் எப்போதும் துதிக்கிறதா? आपकी मुंह हमेशा स्तुति करती है அந்த क्या? பலி அவருக்கு பிரியம். वो बलि वो पसंद करता है। சங்கீதம் 51:17 Psalm 51:17 भजन संहिता 51 उसका 17 वचन சங்கீதம் में 51:17 தேவனுக்கேற்கும் பலிகள் परमेश्वर நொறுங்குண்டாவிதான். परमेश्वर पसंद करने वाला बलि एक टूटा हुआ मन। தேவனே நொறுங்குண்டதும் நரகணுமாய் இருதயத்தை உமக்கு நீ புறக்கணிக்க மாட்டீங்க. पिता टूटा चकनाचूर हृदय को कभी नहीं टुकराते। அடுத்து 18-19 யாரோ வாசித்துருங்க. अगला 18-19 को ही पढ़ेंगे। சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். கட்டுங்க, எங்க மகளை கட்டுங்க. அல்லேலூயா. हालेलुया। சரி, ஒன்று पहला நம்மளை நொறுக்கி ஒப்பு கொடுக்கும் பொழுது हम अपने आप को तोड़कर जब सौंपते தேவன் हैं, அவருடைய பிரியத்தின்படி நமக்கு நன்மை செய்வார். परमेश्वर अपने प्रिय के अनुसार हमारे लिए भलाई करेगा। அவர் மனசு வச்சு கொடுப்பாருமா. वो मन लगाकर देगा। அமே சொல்லுங்க. आमीन कहिए। அல்லேலூயா. हालेलुया। ஏ வாடா ரோட்ல போய் சாய் குடிப்போமா? ए आजा चाय पीते जाकर रास्ते में। போற வழிக்கு கேட்போம், जाते हुए पूछेंगे காலையில சாப்பிட்டியா? कहा सुबह कुछ खाया क्या? சாப்பிடலையா? नहीं खाया। சரி வா ஹோட்டலுக்கு போவோம். ठीक है चल होटल जाएंगे। ஒரு மசாலா தோசை சாப்பிடுவோம். एक मसाला डोसा खाएंगे। அப்புறம் வடை வேணுமா? वड़ा चाहिए? இதுதாங்க. यही है। சாய வாங்கி கொடுக்க போனவர் இப்போ நாசம் வாங்கி கொடுக்காரு. जो चाय पिलाने के लिए गया था अभी नाश्ता भी खिला தேவன் रहा है। நமக்கு தம்முடைய பிரியத்தின்படி நன்மை செய்வார். परमेश्वर अपने प्रिय के अनुसार हमारे लिए भलाई தேவனுக்கு करता है। பிரியமான பலியை लेकिन செலுத்துவோம். परमेश्वर के लिए पसंदीदा बलि हम ஒன்றை चढ़ाएंगे। நான் சொல்லி முடிக்கிறேன். एक और बात कहकर समाप्त करेंगे। எபிரேயர் 11:5 Hebrews 11:5 எபிரேயர் 11:5 इब्रानियों 11:5 में விசுவாசத்தினால ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். विश्वास के द्वारा एनोक मौत को न देखे बिना उठा लिया गया। அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ये परमेश्वर के लिए प्रिय है कर कर ये उठे लिया जाने से पहले परमेश्वर ने इसके बारे में गवाही दिया। ஏனோக்கு எப்படி வாழ்ந்தான்? एनोक कैसे जिया நமக்கு ஒண்ணுமே தெரியாது. हम कुछ नहीं जानते। ஆதி 5ஆம் அதிகாரம் 22 இருந்து 24 வரைக்கும் Genesis 5:22-24 उत्पत्ति 5 उसका 22 से लेकर 23 तक देखते हैं। இந்த ஏனோக்கு தேவனோட 300 வருஷம் சஞ்சரித்தான். ये एनोक परमेश्वर के साथ 300 He साल was चलता walking रहा। with God, वो walking with परमेश्वर God के daily. साथ चलता 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 रहा। உலகத்துல வாழ்ந்தது 365 வருஷம். वो दुनिया में जो जिया वो 365 साल 365 வருஷம். 365 அதுல 300 வருஷம் ஆண்டவருக்கு. उसमें से 300 साल परमेश्वर के लिए। 65 வருஷம் தான் உலகத்துல பொண்டாட்டியோட பிள்ளையோட. लेकिन 65 साल केवल दुनिया में बीवी बच्चों के साथ। இப்ப அப்படியே நீங்க கணக்கு பண்ணுங்க. अब वैसे आप हिसाब करो। வருஷத்துல 365 நாள் இருக்குது. दुनिया साल में 365 दिन है। எத்தனை நாள் ஆண்டவர் கொடுக்கீங்க? कितने दिन परमेश्वर के लिए देते हो? நான் 300 நாளும் என் பொண்டாட்டி, என் பிள்ளைகள், என் வீடு, 300 दिन मेरे बीबी मेरे बच्चे यहाँ मेरा वाला- घर मेरा काम என் பிசினஸ் मेरा धंधा। முடிஞ்ச ஆண்டவருக்கு 58 நாள் கொடுப்போம். हो सके तो परमेश्वर के लिए 58 दिन देंगे। இந்த வருஷம் எத்தனை சண்டே? साल में சண்டே कितना இல்ல, எத்தனை சண்டே? कितने रविवार है? 52 தான். 52 है। அதை மட்டும் தான் கொடுக்கீங்க. केवल उतना ही देते हो। என்ன நியாயம்? ये कैसा न्याय है? அப்ப ஏனோக்கு குற்றம் சொல்லுவான்ல, तो एनोक को हम आपके ऊपर दोष लगाएगा ना? आपके ऊपर दोष लगाएगा। अरे मैंने 300 दिया मैंने 300 दिया तो खाली 52 दे रहा है. तो केवल 52 देता है। ஆண்டவர் பிரியமா அவரோடு நடங்கம்மா. परमेश्वर पसंद करने लायक उसके साथ साथ चलना है। அன்னைக்கு யாருமே ஆண்டவர் கிடைக்கல. उन दिनों में परमेश्वर कोई नहीं मिला। நோவாவும் தேவனோட நடந்தாரு. नोआ परमेश्वर के पीछे पीछे चला। ஆனா 500 வருஷம் உலகத்துக்கு வாழ்ந்த பிறகுதான்
தேவன் நடக்க ஆரம்பிச்சாரு. लेकिन कुछ साल अपने लिए जीने के बाद 500 साल 500 साल जीने के बाद परमेश्वर के पीछे चला। 500 வருஷம் குடும்பம் இருந்தாரு. 500 साल परिवार करके அதுக்கப்புறம் रहा, தான் கர்த்தர் பேச ஆரம்பிச்சாரு. लेकिन उसके बाद परमेश्वर बातें करने அப்புறம் लगा, அவரோட ஆண்டவரோட நடக்க ஆரம்பிச்சாரு. उसके बाद परमेश्वर के पीछे चलने लगा। நாம் தேவனுக்கு பிரியம், தேவன் நம்ம சாட்சி கொடுக்கணும். लेकिन परमेश्वर हमारे बारे में गवाही देना ஆமென் है। சொல்லுங்க. आमीन कहिए। ஹalleluya. हालेलुया। இந்த உலகத்துல வேற ஒண்ணுமே வேண்டாம். ये दुनिया में और कुछ नहीं चाहिए। எங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிருக்கா? हम सब पागल हैं क्या? பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. हाँ, पागल ही है। ஓட முடியல, ஆண்டவர் கர்த்தருக்காக ஓடுவோம். दौड़ नहीं पाते लेकिन फिर भी परमेश्वर के लिए दौड़ेंगे। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? ஒரு நாள் அவர் சாட்சி கொடுக்கணும். एक दिन वो गवाही देना है, எனக்கு பிரியமான பிள்ளை, ये मेरा प्रिय बेटा है। சாட்சி பெறுவீங்களா? ऐसे गवाही पाओगे? நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। அவன் மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். वो मौत को न देखने लायक उठा लिया गया है। எல்லாரும் சாவுறாங்க, அப்பதான் அவங்க ஆத்மா மட்டும் மேல போகுது. सब लोग मरते हैं, उसके बाद उनकी आत्मा ऊपर जाती है। He never faced death. அவன் மரணத்தை பார்க்கவே இல்ல. वो मौत को कभी देखा ही नहीं। சொல்லுங்க, தேவன் எடுத்துக்கொண்டா. कहिए परमेश्वर ने उसे उठा ये लिया। बड़ा यहाँ देखो, मैं यहाँ कहता हूँ देखिए। यहाँ छोटी इसको बोलो, तुम्हारा पोती बोला इकड़ा बग आता मैं संपूर्ण रहे। சொல்லுங்க, எடுத்துக்கொண்டா. परमेश्वर ने उसे उठा लिया, எடுத்துக்கொண்டா. ऐसे जीवित उठा लिया। இயேசுவையும் ஒரு மேகம் எடுத்துக்கொண்டது. यीशु को भी एक बादल ने ऐसे उठा அவர் लिया, ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தார். क्योंकि वो परमेश्वर के लिए प्रिय जीवन जिए। ஏனோக்கு எடுத்துக்கொண்டா. एनोक भी उठा लिया गया, இயேசுவை எடுத்துக்கொண்டா. यीशु भी उठा लिए गए। அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் ஆக்ட்ஸ் 1:9ல அப்போஸ்தலர் 1:9ல प्रेरित 1:9 में ஒரு மேகம் கண்களுக்கு மறைவா, ப்ளீஸ் ஃபைனல் நீங்க ஆயத்தமாகணும் வருகைக்கு. ஒரு மேகம் கண்களுக்கு மறைய எடுத்துக்கொண்டது. एक बादल आंखों के सामने उठा लिया। 2 ராஜாக்கள் 2:1, 2 Kings 2:1. दूसरा राजा 2:1, ஒரு எலியாவை குறித்து एक பார்க்கிறோம். एलिया के बारे में हम देखते हैं। எலியா சுழல், ஏ பாபா ఇక్కడ బాగా सब इधर देखिएगा। எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். एलिया स्वर्ग के लिए उठा लिया गया, ஆனா சுழல் காற்று வந்தது, लेकिन एक भवंडर आई, ஒரு அக்னி ரதம் வந்தது, एक अग्नि का रथ आया, எடுத்துக்கொள்ளப்பட்டான். वो उठा लिया गया। நீங்க ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தாதான் எடுத்துக்கொள்ளப்பட आप முடியும். यदि परमेश्वर के लिए प्रिय जीवन जियोगे तो ही उठा लिए जाओगे, ஆனா அப்புறம் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பாரு. लेकिन उसके बाद सबको इकट्ठा करेगा। பெருக்குமார வச்சு இழுக்கணுமா எடுத்துட்டு வந்துருவாரு. झाड़ू को रखकर जैसे झाड़ते वैसे झाड़ कर ले आएगा, ஆனா மரணத்துக்கான நாம் எடுத்துக்கொள்ளப்படணுமா? लेकिन मौत को देखे बिना उठा लिया जाना है 1 क्या? தெசலோனிக்கேயர் 4:17, 1 தெசலோனிக்கேயர் 4:17, पहला तेसलोनिके 4:17 के अनुसार உயிரோடுக்கு நாமம், जीवित रहने वाले நாமம் हम भी ஆகாயத்துல மேகங்களில நாம் எடுக்கப்படுவோம். आकाश में बादलों में हम भी उठा लिए जाएंगे। அப்புறம் இயேசுவோடு எப்போதும் இருப்போம். उसके बाद यीशु के साथ हमेशा हमेशा के लिए जिए। ஹல்லேலூயா. हालेलुया। யார் எடுத்துக்கொள்ளப்பட முடியும்? कौन उठा लिया जा सकता है? அவருக்கு பிரியமாய் வாழணும். वो उसके लिए जो प्रिय जीवन जीते हैं। எவ்வளவு பெரிய ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்லாம ரகசியவர்கள போக முடியாது. कितने ऐसे निपुणपन के बिना हम गुप्त आगमन में नहीं जा सकते। ஒரு சாதாரண அஸ்ட்ரோனோட்டா ஒரு சேட்டலைட்ல மேல போகணும்னாலும் எத்தனை வருஷம் ஆயத்தம். एक साधारण एस्ट्रोनॉट एक सैटेलाइट में जाना है तो भी कितने साल की तैयारी। கொஞ்சம் மற்றவங்களை விட உயரமா போறார். थोड़ा बाकी लोगों से ऊंचा, இந்த பூமியை தாண்டி போறார். ये पृथ्वी को पार कर जाने वाला அதுக்கு है। இவ்வளவு ஆயத்தம், उसके लिए इतने सारी तैयारी, எவ்வளவு கண்டிஷன்ஸ், कितने सारे शर्तें। நேற்று ஒரு மகா நடத்துறாங்க ஜெப குறிப்பு. कल एक बहन बेटी ने एक प्रार्थना विधि, பியூட்டி கான்டெஸ்ட்ல போய் கலந்துக்கிறவங்க ये ब्यूटी உடம்ப कॉन्टेस्ट ஒல்லியா में, வைக்கணுமா? ये फैशन शो में जाके भाग लेने वाले अपने शरीर को बहुत நம்ம कम டெய்லர்ட்ட पतला போனா रखना। நம்ம உடம்ப காட்சி அளவு எடுப்போம். हम जाकर टेलर के पास कपड़ा सिलाते हो, अपना शरीर दिखाकर ऐसा माप देने देते हैं। கரெக்டா இருக்கணும். हाँ, ऐसे माप बरोबर ஆனா है। அங்க Dress கொடுப்பாங்களாம். लेकिन वहां पर कपड़ा वो देंगे, அந்த Dressக்குள்ள அந்த கேர்ள் ஃபிட் ஆகல, அன்ஃபிட். वो कपड़े के अंदर वो अगर वो महिला अंदर नहीं गई तो वो उसके लिए सही नहीं है। வெறும் காட்டன் பால்ஸ் தான் தின்னுட்டு இருப்பாங்க. लेकिन उसके लिए वो खाना खाए बिना कापूस के गोले खाते ஒரே हैं। ஒரு நாள் கிரீடம் கிடைச்சாலும் கிடைக்கும். एक ही दिन मुकुट मिला तो ही मिलेगा, இல்ல எவ்வளவு தூக்கிட்டு போயிருவா. नहीं तो कोई और लेकर जाएगी। அத்தனை பேர் மத்தியில யாரோ ஒருத்தரும் கிடைக்க போகுது. उतने लोगों के बीच में एक कोई मुकुट मिलने वाला है। அதுக்காக உடலை ஒடுக்கி उसके लिए अपने शरीर को कमजोर कर कर, उपवास कर कर, पतला बनाकर, கிஃப்ட்டுக்கா ஒரே ஒரு கிரவுனுக்கா, केवल एक तोहफा, एक मुकुट के लिए। ஆனா பரலோகத்துல நம்ம நிறைய கிரீடம் लेकिन வச்சிருக்காங்க. स्वर्ग में हमारे लिए परमेश्वर ने कई सारे मुकुट रखा है। அவளை பார்க்க அந்த தம்பி நினைப்பாரு, do you live a life pleasing unto God? क्या तुम परमेश्वर के लिए एक प्रसन्नता ஒரு जीवन நாள்ல जियोगे? எத்தனை மணி நேரம் ஜெபிக்கிறீங்க? एक दिन में आप कितने घंटा प्रार्थना எத்தனை करते हो? அதிகாரம் வாசிக்கிறீங்க? कितने अध्याय पढ़ते हो? இதை மட்டும் எத்தனை மணி நேரம் பாக்குறீங்க?
केवल इसे सिर्फ आप कितने घंटे देखते हो? யாரையோ பிரியப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்களா? आप किसी को प्रसन्न कर कर बातें करते எப்படி हो, பரலோகத்துக்கு போக முடியும்? कैसे स्वर्ग जा सकते हो? சும்மா எல்லாரையும் கொண்டு போறதுக்கு பரலோகம் ஒன்றும் நான் சொல்ல விரும்பல. सबको लेके Heaven जाने is के a लिए wonderful, glorious place. स्वर्ग एक बहुत महिमा से भरी एक अद्भुत जगह है। இந்த சாதாரண டைல்ஸ் போட்ட இடத்துல உள்ள வரதுக்கு செருப்பு கழட்டிட்டு உள்ள வரீங்க. ये साधारण टाइल से डाले हुए जगह में अंदर आने के लिए चप्पल उतार कर अंदर आते அங்க हो। எல்லாமே பொருத்தள வீதி. वहां पर सब सोने से बना हुआ मार्ग है। அல்ல சும்மா இஷ்டம் போல உள்ள நுழைய முடியுமா? उसमें क्या ऐसे मनमानी के अनुसार प्रवेश कर सकते உள்ள हैं क्या? விடுவாரா? अंदर छोड़ेंगे क्या? விடுவாரா? क्या वो अंदर छोड़ेंगे? ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம். परमेश्वर के लिए पसंदीदा जीवन வாங்கிலேயும் जिएंगे।